பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதிக்கிறேன். வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வரம் அல்லது ஈவு என்று எழுதப்பட்டிருக்கும் கிஃப்ட். இந்த கிஃப்ட் என்பது என்ன? ஒருத்தருக்கு இலவசமா கொடுப்பதுதான் கிஃப்ட் இல்லையா? ஆனா உலக பிரகாரமா பார்க்கும்போது மனுஷர்கள் ஒருவருக்கொருவர் அந்த பரிசுகளை பகிர்ந்து கொள்வார்கள். அந்த கிஃப்ட் வேற. உலக பிரகாரம் மனிதர்கள் அதாவது அந்த கிஃப்டை கொடுப்பாங்க. அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ளணும், சந்தோஷப்படுவான். கொடுக்கிறவனும் ஏதோ ஒரு காரணத்தோட தான் அதை கொடுப்பான். ஆனா வேதத்திலிருந்து பார்க்கும்போது இந்த கிஃப்ட் அல்லது வரம் என்று சொல்லும் போது அல்லது ஈவு என்று எழுதப்பட்டிருக்கும். இது தேவன் எதற்காக அந்த வரத்தை நமக்கு அளிக்கிறார்? இந்த வரம் என்று சொல்லும் போது இதுல ரெண்டு விதமான காரியங்கள் நாம் பார்க்க முடியும். ஒன்று கிருபை வரம் என்று எழுதப்பட்டிருக்கும். இரண்டாவது, அதாவது ஆவிக்குரிய ரீதியில் நாம் வளர்வதற்கு, பக்தி வித்தி அடைவதற்கு நமக்கு கர்த்தர் வரனை அளிக்கிறார். வரம் என்றிருக்கும், வரங்கள் என்று இருக்கும். ஆவிக்குரிய வரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அதே போல தேவனுடைய கிருபை வரம் என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு விஷயத்த நாம இன்னைக்கு வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். முதல் வசனத்தை, தேவனுடைய அந்த கிருபை வரத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. வேலை செஞ்சா நமக்கு கூலி உண்டு. அதே போலதான் பாவம் செய்யறதுக்கு கூலி மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ கிஃப்ட் ஆஃப் காட், அதாவது தேவன் கொடுக்கிற அந்த வரம், அந்த கிஃப்ட் என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ தேவன் மிகப்பெரிய வரத்தை நமக்கு அளிக்கிறார். அதுதான் அந்த நித்திய ஜீவன். ஆனா இந்த நித்திய ஜீவன் தான் நமக்கு முக்கியமான ஒரு வரமா இருக்க போகுது. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்கு நாம் இந்த வரனை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். நித்திய ஜீவன். ஏன்னா அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அப்போ இந்த வாக்கு தத்தின்படி அவர் அந்த நித்திய ஜீவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இன்று அந்த கிருபைக்குள்ள வளர்ந்து முடிவில் நிலைத்திருந்து அந்த நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வது நம்முடைய முயற்சியா இருக்க வேண்டும். அப்ப தேவன் கொடுக்கிற அந்த வரம் என்பது அந்த நித்திய ஜீவன் சொல்லி பாக்குறோம். அப்ப தேவனுடைய கிருபை வரம் சொல்லி பாக்குறோம். இந்த கிருபை ரொம்ப முக்கியமானது. ஆனா கிருபை என்று சொல்லும் போது நாம் இன்று உயிரோடு இருப்பதே தேவனுடைய சுத்த கிருபை. கடந்த 5 வருஷம் முன்பாக நீங்க பார்க்கும்போது எவ்வளவு உலகத்தில் ஆபத்துகள் வந்தது. ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள் வந்தது, ஒரு பக்கம் யுத்தங்கள் வந்தது, அநேக ஆபத்துகள். இதெல்லாம் வந்த போதிலும் அநேகர் அன்றைக்கு அந்த 5 வருடங்கள் முன்பாக இறந்தவர்கள் ஒரு சில பேர் இன்னைக்கு இல்லவே இல்லை. ஆனால் நாம் இன்னைக்கு வாழ்வதே அவருடைய சுத்த கிருபை. அப்போ தேவன் கொடுக்கிற வரமே அந்த கிருபை. ஆனா அந்த கிருபை வரம் என்று சொல்லும் போது அதுல முக்கியமா நித்திய ஜீவன் பத்தி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ தேவன் கொடுக்கிற வரம் நித்திய ஜீவன் சொல்லி பார்த்தோம். இந்த கிருபை வரம் சொல்லி பாக்குறோம். அப்ப நாம கிருபை இருக்குதுப்பா, நாம இஷ்டப்படி நம்ம வாழலாம். அப்போ நாம என்ன போன போக்கில நம்ம விருப்பப்படி நம்ம வாழலாம். ஆனா தேவன் கிருபை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றது சரியா? அல்லது நாம் மனம் திரும்பி அவருடைய கிருபைக்குள்ள இருந்து அந்த வரனை பெற்றுக்கொள்வது சரியா? வாசிக்கலாம். அடுத்தது எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஆமென். இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் a gift of God. எதுவா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப ரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபையினால நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப நம்ம கிரியையினால் ரட்சிக்கப்பட போறதில்ல. கிரியை இருக்கணும், ஆனா கிரியையினாலதான் நம்ம ரட்சிக்க அடைய போறதில்ல. கிருபையினால தான் நம்ம ரட்சிப்பு அடைய போறோம். அப்ப அந்த கிரியையினால் விசுவாசத்தை கொண்டு, கிருபை 2வது விசுவாசம். அப்ப கிருபைக்குள்ள விசுவாசமும் கொண்டுதான் நம்ம ரட்சிக்கப்பட போறோம். ஆனா அந்த ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் நமக்கு அது ஒரு பெரிய ஈவாக கொடுக்க போறாரு. அப்ப இன்னைக்கு அந்த விசுவாசத்தின் படி நம்ம நடந்து கிருபைக்குள்ள நாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு அடைவதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டாயிடுச்சுப்பா நான் இன்னைக்கே அப்படின்ட்டு சொல்வதற்கு அர்த்தமே இல்லை.
நான் இன்று ரட்சிக்கப்பட்டாயிடுச்சு. இந்த ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து வரும்போது தான் நமக்கு ஒரு பெரிய ஈவா கிஃப்டா கொடுக்க போறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு அடைவதற்கு பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் வசந்தப்படி நம்ம ஆராய்ந்து நிதானித்து நாம் நடக்க வேண்டும். அப்போதான் அந்த ரட்சிப்பு நமக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது கிடைக்கும். அதுதான் ஒரு பெரிய கிஃப்ட். எது? அந்த ரட்சிப்பு. அப்போ அந்த ரட்சிப்பு அடைவதற்கு கிருபை ரொம்ப அவசியம். தேவனுடைய கிருபை தான் நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்க போகுது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர்ல 15:9 முதல் 11 வாசிங்க சிஸ்டர். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாத நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். ஆமென். ஆமென். பாருங்க, பேதுரு பேசும்போது இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான். விசுவாசனாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. அப்போ நம்முடைய இருதயங்களை சுத்தம் பண்றது எதனால? விசுவாசனாலதான். நமக்கும் அவர்களுக்கு யாதொரு வித்தியாசம் இராதபடிக்கு செய்தார். அப்போ நமக்கும் அவர்களுக்கும் சொல்லும்போது, பேதுரு சொல்லும்போது, யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் வித்தியாசம் இல்லாதபடி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்கள் இருதயம் ஆண்டவர் சுத்தமாக்கிக்கிறார். அதனால இப்படி இருக்கிறதுனால நம்முடைய பிதாக்களாலும் நம்மால சுமத்தக்கூடாது இருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பதனை. அப்ப தேவனை எப்படி சோதிக்கிறாங்களா? அவங்க சுமத்தக்கூடாது இருந்த நுகத்தடி, அதாவது யோக்குன்னு சொல்லியிருக்கோம். சீசர் கழுத்தின் சுமத்துவதனால் சுமத்தக்கூடாது. ஆனா நீங்க சுமத்துறீங்க. எதனால? அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களை விருத்தசேதனம் பண்ண சொல்லி நீங்க கட்டாயப்படுத்துறீங்க. அதனால அது நுகமா இருக்குது. ஆனா நீங்கள் தேவனை சோதிக்கிறீங்க இதனாலன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ. அப்போ யூதர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த கிருபையினால அவர்கள் ரட்சிக்கப்படுகிறாங்களோ அதே போலதான் அப்படி நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே. அப்ப யூதர்கள் எப்படி ரட்சிக்கப்படுறாங்களோ அதே போலதான் புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டது போலதான் நாம ரட்சிக்கப்படுறோம். அதனால நீங்க புறஜாதிகளுக்கு அந்த நுகத்தடிய சுமத்தக்கூடாது, அவர்களை விருத்தசேதனம் பண்ணும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட போறாங்க. அப்போ நமக்கு ரட்சிப்புன்றது அவர்களுக்கும் உண்டு நமக்கும் உண்டுன்னு சொல்லி பேதுரு சொல்றான். அப்ப யூதர்கள் மட்டுமே ரட்சிப்பா இல்ல, அதான் பேதுரு சொல்றான், அவர்களுக்கும் ரட்சிப்பு உண்டு. அவர்கள் ரட்சிக்கப்படுறது எப்படியோ அப்படி நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோம். அது எதனால? இயேசு கிறிஸ்து கிருபையினாலேன்னு சொல்லி அவன் சொல்றான். வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்த பேசும்போது யோவான்ல ஜீவ தண்ணீரை பத்தி சொல்வாரு. அந்த வசனத்தை கவனிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8-10. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமென். ஆமென். ஒரு சமாரிய ஸ்திரீ அங்க கிணத்துல தண்ணீர் மொள்ளு கொள்ளும்படி வருகிறாள். அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அமர்ந்து இருக்கிறார். அப்போது அந்த சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ளுக்குள்ள வந்த போது இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்று அந்த ஸ்திரீகள் கேட்கும் போது, அப்போ அந்த ஸ்திரீ சொல்ற, யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் கலக்கக்கூடாதபடினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி என்ன சொல்ற பாருங்க, நீர் யூதரா இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அப்போ ஒரு சமாரியா ஸ்திரீ கிட்ட யூதர் சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவங்க 2 பேருக்கும் பிரிவினை இருந்தது, சமாரியர்களுக்கும் அதே போல யூதர்களும். அதனாலதான் சமாரியர்கிட்ட தாகத்துக்கு தான்னு கேட்கும் போது, நீ யூதனா இருக்கும்போது எப்படி என்கிட்ட தாகத்துக்கு தா என்று கேட்கலாம் அப்படின்னு அந்த ஸ்திரீ சொல்லும் போது இயேசப்பா சொல்றாரு ஒரு வார்த்தை, நீ தேவனுடைய ஈவையும். அப்ப இயேசுக்கு சொல்றாரு எந்த விஷயமா? தேவனுடைய ஈவு, கிஃப்ட் ஆஃப் காட். எதுவா? தேவனுடைய ஈவையும், 2வது தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயோடு பேசும்போது 2 விஷயம் அவர் அந்த ரகசியத்தை பேசுறார்.
பாத்தீங்கன்னா, ஒன்றாவது தேவனுடைய ஈவு, இரண்டாவது தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதையும் அறிந்திருந்தா நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். யார் அவர்? அவர்தான் அந்த தேவன். அவர்தான் வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்போ அந்த தேவனுடைய ஈவு என்பது இயேசு கிறிஸ்து தான். அதே போல தாகத்துக்கு தா என்று ஒன்று கேட்கிற யார் என்று நீ தெரிஞ்சிருந்தா நீயே அவர்கிட்ட என்ன கேட்டிருப்ப? ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப அப்படின்னு இயேசப்பா சொல்லும் போது அந்த அந்த ஸ்திரீ சொல்றா, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டா இருக்கும்? ஆனா அந்த ஸ்திரீ அதை அறியாம, பாத்திரமே இல்ல, கிணறும் ரொம்ப ஆழமா இருக்குது, அப்ப பின்ன எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் சொல்லி அதை அறியாம ஒரு கேள்வியை கேட்கிறா. ஆனா இயேசுக்கு சொல்றாரு, இந்த கிணற்று எங்களுக்கு அப்போ அந்த ஸ்திரீ சொல்றா, இந்த கிணற்று எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்க நீ பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஏசப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்ப தண்ணீர் சொல்லும் போது முக்கியமா ஆவிக்குரிய விஷயத்த அங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. தாகம் சொல்லி, தாகம் தண்ணீர் சொல்லும் போது லிட்டரலா அந்த தண்ணீரை சொல்ல, ஜீவ தண்ணீர் பத்தி சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த முக்கியமா இந்த 10வது வசனத்துல நீ தேவனுடைய ஈவுன்னு சொல்றாரு. ரெண்டாவது அதாவது ஜீவ தண்ணீரும் அந்த சொல்றாரு. அப்ப அந்த தேவனுடைய ஈவுன்னு சொல்லும் போதும் அதே போல ஜீவ தண்ணீர்னு சொல்லும் போதும் அது யாரா இருக்க முடியும்? அதே போல அதுல முக்கியமா கிஃப்ட் ஆஃப் காட். யார் அந்த கிஃப்ட் ஆஃப் காடு? வாசிக்கலாம், யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமீன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஈவு யாரு? இயேசு கிறிஸ்தா. இயேசு கிறிஸ்தா நமக்கு பெரிய கிஃப்ட் இல்லையா? ஏன்னா ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதற்காக தன்னையே வந்து ஜீவ பலியாக கொடுத்தார். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரிய கிஃப்ட் யாரு? இயேசு கிறிஸ்தா. அவர் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார் மாம்சத்துல, அவர் தான் அந்த பெரிய கிஃப்ட். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த அந்த ஸ்திரீயோடு பேசும்போது, அதாவது அங்க சொல்லும் போது தேவனுடைய ஈவுன்னு சொல்றாரு இல்லையா, அதே போல ஜீவ தண்ணீர். அப்போ அந்த ஜீவ தண்ணீரும் தேவனுடைய ஈவும் யாரு? அவர்தான் என்று நீ அறிஞ்சினாக்கா என்கிட்ட கேட்டிருப்பேன், நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பேன்னு சொல்றாரு. அப்போ அந்த கிஃப்ட்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய ஈவு, அதான் தேவனுடைய ஈவுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த ஸ்திரீ புரிந்து கொள்ளவே இல்லை. பிறகுதான் புரிந்து கொண்டு மேசியா அவர் தான் சொல்லி அறிந்து கொண்டு போய் பிரபலம் பண்றான். வாசிக்கலாம். அடுத்தது யோவான்ல 7ஆம் அதிகாரத்துல 38-39 வாசிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமேன். ஆமீன். பாருங்க, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, இயேசுக்கு சொல்றார் நேரடியாக அந்த யூதர்களை பார்த்து, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன வரமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரீயோடு பேசும்போது ஜீவ தண்ணீர்னு பேசுறாரு. ஆனா அந்த ஸ்திரீ புரிந்து கொள்ளவே இல்லை. இங்க பேசும்போது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொல்றாரு ஆண்டவர் இல்லையா? தம்மை விசுவாசிக்கிறவள் அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்னார். அப்ப அந்த ஜீவ தண்ணீர் யாரு? அவர்தான் ஜீவ தண்ணீர். அப்போ ஆவியானவர் தான் ஜீவ தண்ணீரா இருக்கிறாரு. அதான் இயேசப்பா சொல்றாரு, அதாவது என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் நதிகள் ஓடும் சொல்லி இயேசப்பா சொல்றாரு. அதற்கு ஆன்சர் கீழே பார்க்கிறோம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போ அந்த ஜீவ தண்ணீர் யாரு? அவர்தான் ஜீவ தண்ணீர். அப்போ வந்து நமக்குள்ள நம் இருதயங்களை ஊற்றப்பட போகிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அவர்தான் ஜீவ தண்ணீர். அதனால அந்த சமாரிய ஸ்திரீயிடம் பேசும்போது அவள் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப இங்க பேசும்போது அதுன்னு சொல்றாரு,
என்கிட்ட விசுவாசமா இருந்தா அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்ப ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்தாவி, அவர்தான் இயேசுன்னு சொல்லி நல்லா கிளியரா இருக்கு. வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டுல யூத ஜனங்கள் 2 விஷயங்களை தவற விட்டார்கள். அதுல முக்கியமா பழைய ஏற்பாடுல கூட ஜீவ தண்ணீர்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருப்பார். வாசிக்கலாம். எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆமென். ஆமீன். 2 தீமைகள் செய்தார்களாம். யாரு? சொந்த ஜனம். இந்த எபிரேய மக்கள் தான் ஆண்டவர் பார்த்து அவங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 2 தீமை. 2 தீமை என்னவென்றால், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். அப்ப தேவனை விட்டு விலகி மறந்து பின்வாங்கி போகி இன்னொரு தீமையும் செய்யறாங்க. என்னவா? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என்றால் முதலாவது பாவம் அவர் செய்தது, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை விட்டுட்டாங்க. ஆண்டவரை விட்டு அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. பாகால்களை சிலை வழிபாடு செஞ்சாங்க. அதாவது வேசித்தனம், சிலை வழிபாடோ வேசித்தனம் சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்போ 2 தீமைகள். 1, ஆண்டவரே மறந்துட்டாங்க. 2வது, அந்த சிலை வழிபாடு செய்ய தங்கள் இருதயங்கள் சாய்த்தார்கள். அதனாலதான் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்கள் வெட்டி கொண்டார்கள் என்று தங்கள் இருதயங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த தீமையை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாக அவரை விட்டு விட்டார்கள் சொல்லி பார்க்க முடியும். அடுத்தது சங்கீதம் 36:9 வாசிக்கலாம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமீன். தாவீது சொல்றான், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் நல்லாவே தெரியும். அதான் சொல்றான் பாருங்க, சாட்சி கொடுக்குறான். ஜீவ ஊற்று எங்க இருக்குதா? உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அப்போ அந்த ஜீவ ஊற்று யாரு? அதுதான் அந்த யூத மக்களோட பேசும்போது கூட சொல்றாரு ஆண்டவரு, அதாவது ஜீவ தண்ணீர்னு சொல்றாரு. அப்ப ஜீவ ஊற்றும் அவர்தான், ஜீவ தண்ணீர் அவர்தான். அப்போ அந்த ஜீவ தண்ணீர் அவர் ஜீவ தண்ணீர் ஆகிய அவர் இன்னைக்கு நம் உள்ளத்துல வாசிக்கிறார் இல்லையா? அவர் தான் ஆவியானவர். அப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா? ஜீவ தண்ணீர்னு சொல்லி பார்த்தோம். அதே போல ஜீவ ஊற்று. அப்ப அந்த சமாரிய ஸ்திரியோட பேசும்போது கூட ஜீவ தண்ணீர், நான் கொடுக்கிற தண்ணீர் குடிச்சினாக்கா தாகமே வராது. அது லிட்டரலா சொல்லாம ஆண்டவர் ஆவிக்குரிய விஷயத்த அங்க பேசுறாரு. அதாவது பரிசுத்தாவை பத்தி ஆண்டவர் அங்க பேசுறாரு. ஆனா அந்த ஸ்திரீ புரிந்து கொள்ளவில்லை. அப்போ நமக்கு பெரிய கிருபை வரம் சொல்லும் போது, அதே போல வரம் என்று சொல்லும் போதோ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹோலி ஸ்பிரிட் தான். ஆனா அந்த ஜனங்கள் அவர்கள் விட்டு விட்டார்கள், பின்வாங்கி போனார்கள் சொல்லி எரேமியால பாக்குறோம். அதனால சமாரிய ஸ்திரீயோட பேசும்போது, அதை என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நீ குடிச்சினா அந்த தண்ணீரை ஒருபோதும் உனக்கு தாகம் வராது. ஏன்னா நம்முடைய ஆத்மா தாகத்தை தீர்க்கக்கூடியது நாம குடிக்கிற அந்த லிட்டரான தண்ணீர் அல்ல, நம்ம ஆத்மா தாகத்தை தீர்க்கக்கூடியதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி தான் அங்க பேசுறாரு யோவான்ல நம்ம பார்க்கும்போது. வாசிக்கலாம். அடுத்தது அப்போஸ்தலர் 2:38 வரத்தை பத்தி பார்க்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். ஆமேன். ஆமீன். பேதுரு கூட அங்க பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த அங்க பிரசங்கம் பண்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ அவங்க எல்லாம் அன்னைக்கு அந்த 3000 பேரு சீசர்கள் எல்லாருமே அவங்க உள்ளத்துல குற்றப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் உள்ளத்திலிருந்து ஒரு கேள்வி எழும்பும் போது, பேதுருடன் கேட்கும் போது, பேதுரு ஒரு முக்கியமான விஷயம் பேசுறான் பாருங்க. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் முதலாவது. 2வது, பாவ மன்னிப்புக்கென்று என்ன பண்ணுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப பரிசுத்த ஆவி என்பதே ஒரு மிகப்பெரிய வரம் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். 2வது, அவன் நாமத்தினாலே, இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு பரிசா பெற்றவன் அவன் மனம் திரும்ப இருக்க வேண்டும். 2வது, அதாவது இயேசு நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ இந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி என்ன? முதலாவது மனம் திரும்ப வேண்டும். 2வது
அவர் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அந்த பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ இந்த வரம் என்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா பரிசுத்தாவை பெறாம நாம தேவ ராஜ்யத்தை பிரவேசிப்பது கண்டிப்பா கூடாத காரியம். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு முக்கியமா கொடுக்கப்பட்ட முத்திரை. ஏன்னா நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற முத்திரையை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப மீட்கப்பட நாளும் என்று இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு முத்திரையா கொடுக்கப்பட்டது இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஹோலி ஸ்பிரிட் இல்லாம இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம ஹோலி ஸ்பிரிட் இல்லாம இருந்தா நாம கைவிடப்படுவோம். அதனால நமக்கு முத்திரை என்பது இந்த பரிசுத்த ஆவி. அப்ப இந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்போ இன்னைக்கு இந்த நாம் வாழ்கிற இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாகவே நாம் ஞானஸ்நானம் மாத்திரமல்ல பரிசுத்த வரத்தை பெற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்குது. அப்ப நாம முயற்சி செய்து தேவனுடைய கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது ஹோலி ஸ்பிரிட் தான். அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணதுக்கு நாம் முதல்ல என்ன பண்ணோம்? மனம் திரும்ப வேண்டும். 2வது அவர் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் நமக்கு என்ன கிடைக்குமா? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாசிகள யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஆமென். ஆமென். நன்மையான எந்த ஈவும், குட் கிஃப்ட்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நன்மையான எந்த ஈவும், அதே போல பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகுதா? பரத்திலிருந்து உண்டாகி. ஏன்னா இந்த பூமியில அல்ல. இந்த நன்மையான ஈவும் சரி, அதே போல பூர்ணமான வரமும் சரி எங்கிருந்து உண்டாகுதா? பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அப்போ இந்த நன்மையான ஈவையும் பரத்திலிருந்து உண்டாகி வருகிற அந்த வரத்தை நாம் கொள்வதுதான் அவசியம். ஏன்னா இந்த வரம் தான் நமக்கு இன்னைக்கு முக்கியம். இந்த கிஃப்ட், ஏன்னா தேவன் அளிக்கும் கிஃப்ட். இதுக்கு காசு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, இலவசமா ஆண்டு கொடுக்குற. ஆனா நாம முக்கியமா இன்னொன்னு முக்கியமா செய்யணும். இந்த பெற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம் அல்ல. ஆண்டவர் கேட்ட கொடுத்துருவாரு அப்படின்ற இல்ல. ஆனா நாம் முக்கியமா கீழ்ப்படிய வேண்டும் அவர் வசனத்துக்கு. அப்ப நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே, அவருடைய கற்பனை கை கொண்டால் மட்டுமே அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 10:44-48. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆமீன். நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம பார்த்தோம், பேதுரு சொல்றான், மனம் திரும்பி ஒவ்வொரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆனா இங்க இவங்க ஞானஸ்நானமே பெறவில்லை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? பேதுரு பேசி கொண்டிருக்கிறத அவங்க வசனத்தை உத்து கவனித்து கேட்கிறாங்க. அப்ப பேதுரு பேசுகிற வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே இவங்க என்ன பெற்றுக்கொண்டாங்க? அந்த வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். என்ன வரம்? பரிசுத்த ஆவி என்ற வரம். அப்ப யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் இறங்கின உடனே என்ன நடந்ததா? அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்ட போது, யாரு? விருத்த சேதனம் உள்ள அந்த யூதர்கள் இதெல்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது பாருங்க, பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதி மேலும் யார் மேலயா? அந்த ஹோலி ஸ்பிரிட்ன்ற வரம் யார் மேல இறங்கினது? புறஜாதி மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவங்க ஆச்சரியப்படுறாங்க. என்ன இது? அதாவது இவங்கெல்லாம் புறஜாதிகள் அல்லவா, இவர்கள் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினாரே என்று அவர்கள் கண்டு பிரமித்தார்கள். அப்ப பேதுரு சொல்றான், நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா? விளக்க கூடாதுன்னு சொல்ல அவன் சொல்றான்.
அப்போ நம்மை போல பரிசாவை பெற்ற இவர்கள், அப்போ யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகளும் பரிசாவின் வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதனால பேதுரு சொல்றான், தண்ணீரை விளக்கக்கூடாது. அப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்போது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ அங்க கேட்டுக்கொண்டவர்கள் அத்தனை பேருமே புறஜாதி ஜனங்கள். கேட்கும் போதே, அப்போ வசனத்துக்கு உள்ளத்திலிருந்து நாம் கவனித்து நம்ம திறக்கப்பட்டவர்களாக அது உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா, அப்போ வசனம் வெறுமையா கேட்டா எதுவும் நடக்க போறதில்ல. ஆனா இவர்கள் எல்லோருமே வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க, உள்ளத்திலே கீழ்ப்படிந்தாங்க. ஆனா விசுவாசம் வந்தது இல்லையா? அப்போ அவங்க வசனம் கேட்டு கொண்டிருக்கும் போதே அவங்க மேல பரிசுத்தாவி இறங்கினார் அப்படின்னா, அவங்க வசனம் கேட்கும் போது உள்ளத்துல விசுவாசித்தார்கள். அவர்கள் விசுவாசம் வந்த உடனே அந்த வரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பிறகு ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லி பார்க்க முடியும். அப்போ 2 விதமான ஆதாரத்தை பார்த்தோம். ஆனா இந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன முக்கியம்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். ஆமீன். தேவன் தமக்கு கீழ்ப்படுவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவியும் சாட்சி. அப்போ இந்த வரத்தை யார் பெற்றுக்கொள்வார்கள்? கீழ்ப்படிந்தால் மட்டுமே வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படியாதவர்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெற முடியாதுன்னு சொல்லி வசனம் தெளிவாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு உலகத்துல, அநேக கிறிஸ்தவ உலகத்துல பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லுகிறாங்க. ஆனா பரிசுத்தாவை பெறாமலே பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி பொய் சொல்லி அநேக இன்னைக்கு வஞ்சிக்கிறார்கள். ஆனா பரிசுத்தாவை பெற்றவன் எப்படி இருப்பான்? கலாத்தியர் 5:22-23 படி அவனுக்குள்ள ஆவியின் கனிகள் இருக்கும். கனிகளே இல்லாம வரத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்வது பொய். அப்ப ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணாமலே நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நீங்க நிறைய பேர் பொய் சொல்றாங்க உலகத்துல. ஆனா வசனம் சொல்லுது, தேவன் தமக்கு கீழ்ப்படுதலுக்கு தந்தருன பரிசுத்தாவி, கீழ்ப்படியாம பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இதுக்கு முந்தின வசனம் பார்த்தோம், இவங்க எல்லாருமே உள்ளத்துல கீழ்ப்படிந்தாங்க. பேதுரு பேசுகிற அந்த வசனத்தை கேட்டு உள்ளத்துல விசுவாசித்தார்கள். அதனால அந்த வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிறகு ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லி நம்ம சாட்சியை பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:14-20. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. ஆமென். ஆமீன். பாருங்க, அங்க ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் நடக்குது. சமாரியர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்துல விசுவாசித்தார்கள். அப்போ என்ன நடந்தது? எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாங்க? அவங்க பேதுரு யோவானை அவங்க கிட்ட அனுப்புறாங்க. அனுப்பிட்டு இவர்கள் வந்த போது அவர்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்று கொண்டவர்களை கண்டு, அப்ப இவங்க பாக்குறாங்க. இவங்க பார்த்து என்ன பாக்குறாங்க பாத்தீங்கன்னாக்கா, இவங்க எல்லாமே பரிசுத்த ஆவியை இன்னும் பெறவே இல்லை. ஆனா ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவளுக்காக ஜெபம் பண்ணி, ஆனா இங்க பார்க்கும்போது இவங்க எல்லாம் விசுவாசிக்கிறாங்க இந்த சமாரியார். ஆனா இவங்க அந்த வரத்தை இன்னும் பெறவில்லை. அதனால பேதுரு யோவானும் அங்க என்ன பண்றாங்க? முக்கியமா அவங்களுக்கு ஜெபம் பண்றாங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போ நம்ம ஒரு 3 விஷயத்த பாக்குறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அங்க பேதுரு சொல்றான், அதாவது மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்க, பிறகு நீங்க வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனா 2வது விஷயத்த பார்த்தோம். அங்க புறஜாதிகள் வசனத்தை கேட்கிறாங்க.
கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உள்ளத்துல விசுவாசம் வந்தது. உடனே பரிசுத்தாவி இறங்கினார், அந்த வரத்தை பெற்றுக்கொண்டாங்க, பிறகு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனா இங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, ஆனா இன்னும் அந்த வரத்தை பெறவில்லை. பிறகு என்ன பண்றாங்க, அவங்க மேல கைகளை வைத்து ஜபிக்கிறாங்க. அப்போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள், அந்த வரத்தை பெற்றுக்கொள்றாங்க. எப்போது? ஜெபம் பண்ணும்போது கைகளை வைத்து. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை பரிசுத்தாவி பட்டிருக்கிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, அப்போ சீமோன்ற மனுஷன் என்ன பண்றான், அங்க வந்து அதை பாக்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் உள்ளத்துல ஒரு ஆசை வந்தது. அந்த சீமோன்ற ஒரு மனுஷன் என்ன பண்றான், அவன் சொல்ற பாருங்க, பணத்தை கொண்டு வரான். பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அவன் இந்த பரிசான வரத்தை தவறான விதத்துல பெற்றுக்கொள்ளும்படி பணத்தை வச்சு பேசுறான். இந்த பணத்தினால நான் அதை வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனா ஒருபோதும் பணத்தினால பரிசை பெற முடியாது. அவன் என்ன நினைக்கிறான், இவங்க எப்படி கை வைத்து ஜெபிக்கிறானோ அதே போல நானும் வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வரத்தை, அதனால எனக்கும் வேணும்னு சொல்லி பணத்தை கொண்டு வருகிறான். அப்போது பேதுரு பாருங்க கடிந்து கொள்றான். என்ன சொல்றான் பாருங்க, அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளும் போது அந்த சீமோனுக்கு பயம் வந்தது. பிறகு மனம் திரும்புறான். அப்போ தேவனுடைய வரத்தை ஒருவரும் பணத்தினால் கொள்ள முடியாது. அப்ப தேவனுடைய வரம் என்பது அது ஒரு கிஃப்ட், இலவசமா தான் கொடுப்பாரு. ஆனா அந்த இலவசமான அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல மனம் திரும்ப வேண்டும், இரண்டாவது அவளுடைய கற்பனை கை கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு அந்த வரம் கிடைக்கும். ஆனா பணத்தினால வாங்கிக் கொள்ளும்படி இந்த சீமோன் வந்து முயற்சி செய்தான். பிறகு பேதுரு மூலம் எச்சரிக்கப்பட்ட போது அவன் பிறகு வந்து உள்ளத்துல பயம் உண்டாகி மனம் திரும்பினு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம். அடுத்தது எபேசர் 3ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஆமென். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த ரகசியம் என்ன? உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமனம் என்னதென்று கேட்டீங்கன்னாக்கா, அது என்னன்னாக்கா, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமா இருக்கிறாங்க. அப்போ நம்மை போலவே சமமாக அவனுக்கான சுதந்திரம் உண்டு. யாருக்கு? புறஜாதிகள்னு சொல்லி பவுல் சொல்றான். அப்போ ஒரே சரித்துக்குரியவர்களாகிய கிறிஸ்துக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தமுக்கு உடன் பங்காளிகமா இருக்கிறாள் என்று. அப்ப உடன் பங்காளி யாரா இருக்கிறாங்களா? இந்த ஜென்டைல்ஸ். அப்போ நம்மை போலவே அவங்க சம உரிமை உண்டு. அப்போ ஆண்டவர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா? அப்ப அந்த கானான் தேச சுதந்தரிப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது கூட, ஆனா எபிரேயர்ல பார்க்கும்போது அவர்கள் விசுவாசமா இருந்தாங்க, விசுவாசத்துக்கு தகப்பனா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவங்க விசுவாசம் வந்து அதிகமா இருந்தாங்க கூட அவங்க அதை அடையாம போயிட்டான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து வருகையில அவர் வந்த பிறகு பூமி எங்கும் கர்த்தரை அறிகிற அறிவு நிறைந்திருக்கும். அப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காலகட்டம் வரப்போகிறது. ஆனா முன்னமே பவுல் சொல்றான், நமக்கு எப்படி அந்த சுதந்திரம் இருக்குதோ அப்போ அவங்களுக்கும் ஈக்குவலா அந்த ரைட்ஸ் இருக்குது. எது? அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த உடன் சுதந்திரமா இருப்பாங்க. யாரு? இந்த புறஜாதிகள். சொல்லிட்டு சொல்றான், அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறார்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆனா இந்த கிருபை வரன்னு சொல்லும் போது பவுலும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். வாசிக்கலாம். அதுல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 3ஆம் அதிகாரத்துல, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரன் ஆனேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பவுல் சொல்றான், இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த கிருபையா? தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வரமாகிய அவருடைய கிருபை. இந்த கிருபை என்பதே ஒரு பெரிய வரம் சொல்லி பவுல் சொல்றான். வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சிசத்துக்கு நான் ஊழியக்காரனேன். அப்ப பவுல் வந்து சும்மா ஊழியக்காரனால இல்லையா?
அப்ப தேவன் கொடுக்கிற அந்த கிருபை என்ற வரத்தினாலதான் அவன் சொல்றான், நான் இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரன் ஆனேன். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை என்ன பண்றேன், புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கிருபை எனக்கு எடுக்க கொடுக்கப்பட்டிருந்தா இந்த ஜென்டைல்ஸுக்கு நான் போய் அந்த காஸ்பல் அறிவிக்க வேண்டும். அப்போ இந்த கிருபை வரமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றான். அப்போ நமக்கு கூட இன்னைக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்குதா? ஆமா, உண்மைதான். அப்போ அந்த வரம் என்ற அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருந்தனால்தான் நாம் என்ன பண்றோம், அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அப்போ அந்த வரம் கொடுக்கப்பட்டதுனாலதான் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்றோம், காஸ்பல் அறிவிக்கிறோம். அதான் பவுல் சொல்றான். வாசிக்கலாம் 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆமென். ஆமேன். நம்ம இன்னொரு வரத்தம் பார்க்க முடியும். வரம் என்று சொல்லும் போது நம்ம கிருபை வரத்தை பார்த்தோம் இல்லையா? அடுத்து ஆவிக்குரிய வரங்களை பத்தி பார்க்கலாம். அதாவது அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவு. அப்ப கிருபையுள்ள ஈவு, கிஃப்ட், கிரேஸ்ஃபுல் கிஃப்ட், பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனை போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும் சொல்லி இங்க பேதுரு எழுதுறான். வாசிக்கலாம் அந்த கிருபை வரத்தை பத்தி, அதாவது ஆவிக்குரிய வரத்தை பத்தி வாசிக்கலாம். ரோமர் 12:3-8. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆமேன். ஆமேன். பவுல் சொல்றான், உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல். அப்படின்னா அவன் சொல்றான், அதாவது தங்களே மிஞ்சி, அதாவது தன்னை ஒரு பெரியவன் சொல்லி நினைக்க கூடாது, அதாவது மிஞ்சி எண்ணக்கூடாது. தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாத, தன்னை உயரமா எண்ணாம அவன் சொல்றான், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசன் அளவின்படி. எப்படியா அந்த விசுவாசன் அளவை, அப்போ அந்த விசுவாசம் எவ்வளோ அதன்படிதான் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளா எண்ண வேண்டும் சொல்லி பவுல் புத்தி சொல்றான். ஏன்னா நமக்கு ஒரே சரீரத்தினாலே அநேக அவங்கள் இருக்குது இல்லையா? அப்ப நம்முடைய ஒரு சரீரத்துல இந்த சரீரம் ஒன்றுதான், ஆனா அவைகள் வெவ்வேறு வேலை உண்டு. கண்ணு பார்க்குது, வாய் பேசுது. வாய் பார்க்காது ஆனா பேசும். அதே போல கண்ணு, அதோடைய வேலை என்ன? பார்க்கிற வேலை. ஆனா ஒவ்வொன்றுக்கும் வேலை உண்டு. அதான் பவுல் சொல்றான், நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவங்கள் இருக்கிறதுனால எல்லா அவங்களுக்கும் ஒரே தொழில் இராத போலவே. அப்ப கண்ணுக்கு என்ன வேலையோ அந்த கண்ணு தான் செய்யும் இல்லையா? வாய் பேசும் ஆனா வாய் பார்க்காது இல்லையா? அதான் பவுல் சொல்றோம். அதே போலதான் அநேகராகிய நாமும் கூட கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறோமா, ஒரே சரீரமா இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணா அவங்களா இருக்கிறோம். அப்போ சரீரம் ஒன்றுதான். அப்ப இன்னைக்கு தேவனுடைய சரீரம் என்பது, தேவனுடைய சபை என்பது அவர் சரீரம். ஆனா அந்த சபைக்குள்ள, அந்த ஒரே சரீரத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோமா, வெவ்வேறு அவைகள். ஆனா சரீரம் ஒன்றுதான், அவைகள் வெவ்வேறு. ஆனா ஒவ்வொன்றுக்கும் வேறு வேலை, ஒரு வேலை கொடுத்திருப்பாரு. அது அளவின்படி, விசுவாச அளவின்படின்னு சொல்லி பவுல் சொல்றான். அப்போ நம்மில் தீர்க்க, அதான் சொல்றான் பாருங்க. அது என்ன பாத்தீங்கன்னாக்கா அங்க சொல்றான் அடுத்தது, நமக்கு அருளப்பட்ட கிருபின்படிதான் என்னவா, நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் வரத்தின் உடையவன் விசுவாச பிரமாணத்தின் ஏற்றபடியே சொல்ல கடவன். அதே போலதான் 2வது பாருங்க, ஊழியம் செய்கிறவன் என்ன பண்ணுவான், ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதகத்திலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்றதுலயும் தரித்திருக்க கடவன். அப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுக்குறாரு இல்லையா? ஒருத்தன் தீர்க்கதரிசனம் சொல்றான், ஒருத்தன் போதிக்கிறான், புத்தி சொல்றான். அது எல்லாம் கர்த்தர் விசுவாச அளவின்படிதான் கொடுக்குறாராம். அது என்ன பண்ணுமா, அதுலதான் நம்ம தரித்திருக்க கடவன். எழுதனுக்கு மிஞ்சும்
நம்ம மிஞ்சி எண்ணக்கூடாதுன்னு அந்த பவுல் சொல்றான். அப்போ இப்படி இருக்கிறதுனால கர்த்தர் வரத்தை கொடுக்கிறாரு. ஆனா அவன் விசுவாசம் எப்படியோ அந்த விசுவாசம் அளவன்படிதான் வரத்தை கொடுப்பாரான். இப்ப இந்த வரன்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாவது நம்ம கொரிந்தியர்ல ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12:4 வாசிக்கலாம். முதல்ல வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஆமென். வரங்களில் வித்தியாசம் உண்டு இல்லையா? ஆனா ஆவியானவர் ஒருவர் தான். அந்த ஒரே ஆவியானவர் தான். ஆனா வரத்துல வித்தியாசம் இருக்குமா? அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல 7 முதல் 12. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, வரங்களில் வித்தியாசம் உண்டுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா ஆவியானவர் ஒருவர் தான். அப்ப இங்க பார்க்கும்போது அந்த 9 வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா வரங்களுக்கு முன்பாக முதல்ல பெற்றுக்கொள்ள வேண்டியது கனிகள் தான். கனிகளும் வேண்டும், வரங்களும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக? சபை பக்தி விட்டு அடையணும். அப்ப நான் வரம் பெற்றுக்கொண்டால் அப்போ இந்த சபைக்கு வளர்ச்சிக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சுயநலத்துக்காக அல்ல. அதான் பாருங்க, எப்படின்னாக்கா ஒருவனுக்கு ஆவியினாலே என்ன வரம் கொடுக்குறாரா? ஞானத்தை போதிக்கும் வசனம். இன்னொருவனுக்கு அதே ஆவியினால் என்ன பண்றாரா? அறிவை உணர்த்துகிற வசனம், அதாவது வசனமும். அடுத்தது ஆவியினாலே விசுவாசமும், அதே போல குணமாக்கும் வரம், அற்புதங்கள் செய்யும் வரம், அதே போல தீர்க்கதரிசனம் உரைக்கும் வரம் என்று வெவ்வேறுவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற வரம். பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் என்றால் என்ன? டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அப்படின்னா ஒருவனுக்கு தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற வரம் என்று சொல்லும் போது தமிழ் மாத்திரமல்ல, அவன் 2-3 மொழிகளை பேசக்கூடிய அந்த வரத்தை ஆண்டு கொடுக்கிறாரு. அப்போ அதான் அங்க பார்க்கும்போது வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். அப்போ அந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், அதாவது ஒருவன் 3 பாஷை பேச முடியும், ஒருத்தன் 4 பாஷை பேச முடியும். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற வரம் என்று பார்க்கணும். அதே போல வேறொருவனுக்கு பாஷையில வியாக்கரணம் பண்ணுகிற அந்த வரத்தையும் கொடுக்குறாராம். இன்டர்பிரிட்டேஷன், அந்த லாங்குவேஜை டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அந்த வரம். இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து எதுக்காகமா? தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாராம். அப்ப எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார் அவர் தான். அவன் விசுவாசம் எப்படியோ அந்த விசுவாசம் அளவின் படிதான் ஆண்டவர் கொடுக்கிறாராம். ஆனா இதெல்லாம் என்ன சுயநலத்துக்காக அல்ல. நான் அதை உபயோகப்படுத்துறது எதற்காக? சபை பக்தி வித்தி அடையணும். அப்போ அந்த எடிபிகேஷனுக்காக தான். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஏன் வரன்னு கொடுக்குறாரு சபையில? எபேசியர் 4 பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு முதல் விஷயம். 2வது விஷயம் சீஷம் ஊழியத்தின் வேலைக்காகவும் சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லையா. முதலாவது பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். 2வது சீஷம் ஊழியத்துக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி வித்தி அடைவதற்காகவும் என்ன பண்றாராம்? அதற்காக தான் இந்த வரத்தை கொடுக்கிறாரு. சிலர் தீர்க்கதரிசனம் உரைக்கிற வரம், சிலர் போதிப்பார்கள், சிலர் எப்படி இருப்பாங்களாம்? போதகரா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுக்குறாரு ஆண்டவர். ஆனா இது எல்லாமே சபை வளர வேண்டும், நான் பக்தி வித்தை அடையணும், அதிகமா வளர வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. 2வது சபையும் வளர வேண்டும். ஆனா வரம் மாத்திரமே பெற்றுக்கொண்டு நாம் பரலோகம் போக முடியாது. முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவி என்ற வரம். அதனோடு சேர்ந்து நமக்கு கிடைக்க போறது ஆவின் கனிகள். அந்த 9 கனிகளை நாம் பெற்றுக்கொள்வது அவசியம். கனிகளை பெற்றுக்கொண்டு வரங்களே நாம் பெற்றுக்கொள்வது தேவனுடைய விருப்பமா இருக்குது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும்
கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். ஆமென். தேவனை மகிமைப்படுத்தினால் நமக்கு ஆண்டவர் கிருபையினாலே அந்த வரத்தையும் கொடுப்பாராம். எப்படியா? பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், கர்த்தரை கனம் பண்ணு. இது பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அவர் கனம் பண்ண வேண்டும். எப்படியா? அப்போ நம்ம திராட்சை தோட்டத்துல இல்ல நம்ம விளைச்சல்ல அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் கர்த்தர் கொடுத்து நம்ம கனம் பண்ண வேண்டும். அப்போது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்ப கர்த்தரை கனம் பண்ணினால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவன் களஞ்சியத்தை நிரப்புவாரு, பூர்ணமா இருக்குமா. ஆனா இதே நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். அதாவது பிரசங்கி 5:19 வாசிக்கலாம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென். அவன் பாருங்க, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, அப்போ நமக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கிறாரா? யார் கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது எதுவா? இதுவும் தேவனுடைய அனுகிரகம். இட் இஸ் a gift of God, இல்லையா? அப்ப நம்ம வேலை செய்து சாப்பிடுறது கர்த்தர் கொடுக்கிற அனுகிரகமா? அத வசனம் சொல்லுது. ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறாரு, சம்பாத்தத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே, அவன் படுற பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது இது யாருடைய ஈவா? தேவனுடைய அனுகிரகம். இட் இஸ் a gift of God. அப்ப நாம இன்னைக்கு 3 வேளையும் அதாவது குறைவில்லாம சாப்பிடுறோமா? இது கர்த்தர் கொடுக்கிற அனுகிரகமா இருக்குது, இல்லையா? ஆனா உலகத்துல எங்க எல்லா இடங்களும் நிறைய இடங்களை பார்க்கும்போது ஒரு வேளை சாப்பிடுறதுக்கே சில பேர் கஷ்டப்படுறாங்க. சிலர் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கும்போது ஒரு சர்வே எடுத்து சொல்றாங்களாம், ஒரே ஒரு பட்டணத்துல, அந்த ஒரு பட்டணத்துல கிட்டத்தட்ட 4 லட்சம் பேரு ஒரு வேளை சாப்பிட்டு உயிர் வாழ்றாங்களாம். ஆனா கர்த்தர் நல்லவர். ஆனா நமக்கு அந்த கிருபை கொடுத்துக்கிறாரு, இல்லையா? அப்ப பிரசங்கி 5:19 படி நமக்கு தேவன் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், இல்லையா? அதை சாப்பிட்டு திருப்தியா மகிழ்ச்சியா இருப்பதற்கு அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்தது, இல்லையா? இதுவும் தேவனுடைய ஈவுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்ம பார்த்தோம், அதாவது உன் பொருளாலும் உன் விளைச்சின் முதல் பணத்துல கர்த்தரை கனம் பண்ணு, அப்போது உன் களஞ்சியம் பூர்ணமா நிரம்பும் சொல்லி சொன்னார், இல்லையா? ஆனா புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது எப்படி கனம் பண்ண வேண்டும் இதை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமீன். ஆனா இன்னைக்கு நாம எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம்? உங்க சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அப்ப நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோமா? அப்ப நான் சரீரம் என்பது தேவனுடைய ஆலயமா இருக்குது, இல்லையா? அதனால் நீங்கள் உங்களுடைய அல்லவென்று அறியீர்களா? ஆனா நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அதனால ஆகையால் தேவனுடைய உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினால என்ன பண்ணுமா? உங்கள் ஆவியினாலும் என்ன பண்ணும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி மகிமைப்படுத்தலாம்? நீங்க வாசிக்கும் போது ரோமர் 12:1 வாசிக்கும் போது, அதாவது நீங்கள் உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப நம்ம கர்த்தரை எப்படி கனம் பண்ணலாம்? நம்ம சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம கண்ணு கெட்டதை பார்த்துட்டு இருந்த ஒரு நாள், ஆனா இன்னைக்கு பார்க்க கூடாது. ஒரு நாள் கெட்ட வார்த்தை பேசி கொண்டிருந்தோம், ஆனா இன்னைக்கு பேசக்கூடாது. அப்போ நம்ம சரீரத்தை அடக்கி தேவனுக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி கெட்டதை பார்க்க மாட்டேன், கெட்டதை பேச மாட்டேன், சிந்திக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம சரீரங்களை ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தால் நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், தேவனை மகிமைப்படுத்துன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். ரோமர் 5:13-16. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும்
பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் செய்யப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆமீன். பாருங்க, நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. அப்போ நியாய பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா? அதுக்கு முன்பாகவே பாவம் இருந்தது இல்லையா? ஆதாம் ஏவல் நிமித்தமாக பாவம் வந்தது இல்லையா? அத வசனம் சொல்லுது, முன்னே பாவம் உலகத்தில் இருந்தது, ஆனா நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது இல்லையா? அப்படி இருந்தும் கூட மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலை கொப்பாய் பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டு இருந்தது. எது வரைக்குமா? ஆதாமில இருந்து மோசே வரைக்கும் ஆண்டு கொண்டுதான் இருந்ததா. ஆனா அந்த ஆதாம் பின்பு வந்தவர்களுக்கு எப்படி இருந்தான்? அடையாளமா இருந்தான். ஆனாலும் மீறுதலின் பாவம் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியா? மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படின்னாக்கா, ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. யாரு? ஆதாமுடைய மீறுதலினாலதான் எல்லாரும் அந்த பாவத்துக்குள்ள மரித்திருக்க. ஆனா தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகமல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அப்ப ஆதாம் மீறுதல் நிமித்தமாக பாவம் அநேகர் மேல் ஆண்டு கொண்டது. அப்படி இருந்த கூட என்ன ஆச்சா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால வரும் ஈவுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த ஈவுனாலதான் அநேகர் மேல் எது இருக்குதா? அதிகமாய் பெருகி இருக்கிறது. அதனாலதான் நம்ம அந்த கிருபைக்குள்ள இருக்கிறனால நாம இன்னைக்கு பிழைத்து இருக்கிறோம். அப்ப மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கணிக்கு ஏதுவா இருந்ததாம். ஆனா கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி என்ன பண்ணமா? நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. இப்படி இருந்த போதுக்குள்ள வசனம் சொல்லுது, ஆனா இந்த கிருபை வரம் என்பது, தேவனுடைய கிருபை வரம் என்பது அநேக குற்றங்களை நீக்கி என்ன பண்ணமா? நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. அப்ப இந்த கிருபைக்குள்ள நாம் எல்லோரும் பிரவேசித்து இருக்கிறோம். ஆனா இதுவும் தேவனுடைய ஈவன் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் 2 நாளாகவும் 1:8-9. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்கு தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். ஆமேன். சாலமோன் இங்க முக்கியமா ஒரு விஷயத்த பேசுறான். அவன் சொல்லும் போது கவனிச்சீங்கன்னாக்கா, அவன் சொல்றான், கர்த்தர் இடத்துல தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்தீர் அப்படின்னு சாலமோன் சொல்றான். என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீங்க பெரிய கிருபை செய்தீங்க ஆண்டவரே. என்னை என்ன கிருபையா? அந்த கிருபை என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். சவுல தள்ளி கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதுதான் பெரிய கிருபை. அதான் அவன் சொல்றான், தாவீதுக்கு பெரிய கிருபைங்க செய்தீங்க ஆண்டவர் நீங்க. ஏன்னா எனக்கும் அந்த கிருபை செய்திருக்கேன். என்னவா? என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர்ல, அதுதான் பெரிய கிருபை. அது ஒரு வரமா இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றான். இப்போதும் தேவன கர்த்தாவே, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்துவதாக. தேவரீர் பூமியில தூள்நிலை ஏராளமாக ஜனங்களின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். அப்போ சாலமோனை கர்த்தர் ராஜாவாக்குந்து அது பெரிய கிருபை சொல்லி சாலமோனை சாட்சி கொடுக்குறான். எப்படி என் தகப்பனாகிய தாவீதை நீ ராஜாவாக்கினோ, அதே போல தாவீது மேல இருந்த கிருபை, நீங்க கிருபை செஞ்சீங்க ஆண்டவரே எங்க அப்பாக்கு, அதே போலதான் அந்த கிருபை என்ன கொடுத்தீங்க, என்னை ராஜாவாக்கினீர். அப்போ ஒரு ராஜாவா ஒருத்தனை ஏற்படுத்துறது கர்த்தருடைய ஈவுன்னு சொல்லி பாக்குறோம். அதான் சாட்சி கொடுக்குறான். இது தேவனுடைய ஈவு இல்லையா? என்னை ராஜாவாக்கு உங்களுடைய கிருபை தான் சொல்லி சாலமோனே சாட்சி கொடுக்குறான். வாசிக்கலாம் சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். யாரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்ப தேவனுடைய கிருபை நம்ம சூழ்ந்து கொள்வது எதனால? நாம் அவரை அவர் நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இல்லையா? இந்த உலகத்துல காரியங்கள் நம்பி இல்லை நாம. அப்ப நாம் எல்லோருமே கர்த்தரை நம்பி இருக்கிறோம், அவரை சார்ந்து இருக்கிறோம், அவரே தேவன் என்று பற்றி கொண்டு விசுவாசம் நடக்கும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் சொல்லி இருக்குது. ஆனா துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கடைசி வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2:8.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஆமீன். அப்போ நம்ம இவ்வளவு நேரம் இந்த கிருபை குறித்து பார்த்தோம் இல்லையா? கிஃப்ட் ஆஃப் காட், இந்த கிருபை வரன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல ஆவிக்குரிய வரத்தையும் பார்த்தோம். அந்த ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொள்வது அவசியம் சொல்லி பார்த்தோம். அதே போல தேவனை எப்படி கனம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப நம்மளுக்கு ரட்சிப்பு இயேசப்பா வரும்போது கொடுக்க போறாரு. அதுதான் பெரிய கிஃப்ட். அது எதனால? தேவனுடைய கிருபையினாலதான். இது உங்களால் உண்டான, இது தேவனுடைய ஈவு. அப்ப நம்மளுடைய முயற்சினால இல்ல, நான் இதை செய்துட்டேன், இந்த காரியம் செய்துட்டேன், நான் தான தர்மம் பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், அப்ப இந்த கிரியெல்லாம் செய்தனாலதான் எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று ஒருவனும் சொல்ல முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, கிரியனால் அல்ல, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப கிருபையினாலதான் நம்ம ரட்சிக்க அடைய போகிறோம் இல்லையா? ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் செய்த நமக்கு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவருடைய வசனத்துக்குள்ள நடந்து கை கொண்டு முடிபட நிலைத்திருந்தால் அந்த ரட்சிப்பை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இன்றைக்கு அந்த கிருபை வரத்துக்கு நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் முதல்ல மனம் திரும்ப வேண்டும். நம் பழைய பாவங்களை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளையா நாம் நடந்து கொள்ள சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால், தேவனுடைய வசனம் கை கொண்டு நடந்தால் கிடைச்ச வரைக்கும், அப்ப அந்த கிருபை வரத்தை பெற்றுக்கொள்கிற அந்த பாக்கியம் நமக்கு உண்டு. அப்ப இன்னைக்கு நாம வசனப்படி நடந்து கொண்டு கிடைச்ச வரைக்கும் நிலைத்திருந்தால் நமக்கு அந்த வரம் உண்டு. இந்த வரத்தை பெற்று கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய இருதயங்களை தாழ்த்த வேண்டும். 2வது, நாம மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். நடந்தால் இயேசு வரும்போது அந்த ரட்சிப்பை நம்ம கொடுப்பாரு. அதான் நித்திய ஜீவன். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த தேவனுடைய வரத்தை பத்தி பார்த்தோம். அதே போல ஆவிக்குரிய வரத்தையும் பார்த்தோம். எப்படி தேவனை கனம் பண்ணலாம் என்று ஒவ்வொன்றாக நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முடிவு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் வந்து எங்களுக்கு கிருபை தந்தபடியால் நம்ம நன்றி இயேசப்பா. அப்பா, நீங்க சொன்னீங்க, அதா உம்முடைய கிருபைனாலே அப்பா எங்க ரட்சிப்பு உண்டு, அது நித்திய ஜீவன் என்று வாக்கு கொடுத்தீங்க. அதே போல அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று நீங்க வெளிப்படுத்தபடியால் உங்களுக்கு நன்றி இயேசப்பா. கடைசி வரைக்கும் கர்த்தாவே நிலைத்திருக்கும்படி உங்களுடைய கிருபை தான் கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா, வசனத்தின் நடுங்குறனே நீ நோக்கி பார்க்கிறீர் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இதோ வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடந்து கை கொள்ள வேண்டும் என்பது உம்முடைய அப்பா தோ உம்முடைய சித்தமா இருக்கிறது. அப்போ உங்க சித்தப்படி தாழ்த்தி அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் வசனங்களை ஆராய்ந்து நிதானித்து நாங்க எந்தெந்த விதத்துல மாற வேண்டும், எங்களுக்குள்ள எந்தெந்த விஷயத்தை கரெக்ஷன் வேண்டும் என்று நிதானித்து ஒவ்வொன்றாக அப்பா மாறும்படி எங்களுக்கு இதன் தாழ்த்துகள் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய கிருபை எங்களுக்கு தந்தபடியா நமக்கு நன்றி எசப்பா. அந்த ரட்சிப்படைவதற்கு ஒவ்வொரு நாள் பிரயாசப்படும்படி அப்பா உங்க கிருபை தந்தபடியா நமக்கு நன்றி எசப்பா. அப்பா உங்களுடைய வருகையும் போது கர்த்தாவே நாங்கள ஒருமனப்பட்டு அப்பா உங்க சித்தத்தை செய்யற பிள்ளைகளா தாழ்த்த வேண்டும். அப்பா ஆண்டவரே, தெய்வ தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமீன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். பிரைஸ் லார்ட். பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. யாருக்காவது சாட்சிகள் இல்ல ஜெபம் விண்ணப்பம் தான் சொல்லுங்க. பிரதர் சொல்லுங்க. யாரோ பேசுறீங்க? சொல்லுங்க. கிருஷ்ணவேணி பேசுறேன் பிரதர். திருவட்டூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு கொஞ்சம் கை கால் அசதியா ஒரு பலவீனமா இருக்கு பிரதர். எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர். ஓகே. கை வலி, கால் வலிலாம் இருக்கா? உடம்பு வலி இருக்கா? ஒரு மாதிரி இருக்கு. மத்தியானத்துல இருந்து ஒரு மாதிரியா இருக்கு பிரதர். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. படுக்க தூக்கம் கூட வர மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு. அலறி எழுந்துக்கிற மாதிரி இருக்கு பிரதர். ஓகே சிஸ்டர், நீங்க இப்போ தினமும் வந்து ஆன்லைன் பைபிள் ஸ்டடி கேக்குறீங்க இல்லையா? கேக்குறேன் பிரதர். ஓகே. சபைக்கு எந்த சபைக்கு போறீங்க சிஸ்டர்? எந்த பட்டணத்துல சபைக்கு போறீங்க நீங்க? தொடர்ந்து வீட்டு சபையில? ஆனந்த் பிரதர். ஓகே. சென்னையில போறீங்களா? ஆமா பிரதர். ஓகே ஓகே. எவ்வளவு நாளா போறீங்க சிஸ்டர்? இப்போ வரைக்கும் ஒரு கொஞ்சம் இப்போ ஒரு 6-7 மாசமா இருக்கும் பிரதர். நாங்க கூடுகையில வந்து. ஓகே. ஃபேமிலியா போறீங்களா எல்லாரும்? ஆமா 8 பேர் இங்க நாங்க திருவட்டூர்ல. ஓகே 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 சிஸ்டர். இப்போ நீங்க வந்து வசனம் கேக்குறீங்க. ஓகே. இப்போ உங்க வீட்டுல ஏதாவது இந்த படமோ இல்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி எதனா? அதெல்லாம் இல்ல பிரதர். அது இப்ப மதியம் அதெல்லாம் இல்ல பிரதர்.
அது படம்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. அந்த வசனம் ஒரு வசனம் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன், வேற எதுவுமே இல்ல பிரதர். இல்ல வசனம் வச்சு போட்டோங்க எதுவும் வைக்கல இல்லையா வீட்டுல? போட்டெல்லாம் இல்ல பிரதர். வசனம் தான், அந்த ஆடு இருக்கிற மாதிரி அதுதான் ஓகே ஓகே வச்சிருக்கேன். பரவாயில்ல. சரி, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல. ஓகே ஓகே சிஸ்டர். இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது செய்திருக்கேன்னு நிதானித்து பாருங்க. ஒருவேளை வீட்டுல பேசுகிற விஷயத்துல ஏதாவது தவறு இருக்கிறோமா, இல்ல பிள்ளைகள் விஷயத்துல, வீட்டுல குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல தவறு இருந்தால் அதை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா மன்னிப்பார் கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு உடம்பு வலி இதெல்லாம் இருக்குதுன்னா ரொம்ப நாளா இருக்குதுங்களா இந்த பிரச்சனை? பிரதர் மத்தியானம் தான் பிரதர் ஒரு 2 மணி வெளியே போயிட்டு வந்தேன். வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து கீழே காசு கிடந்தது, அதை எடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுல இருந்து எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, படுத்துட்டு இருக்கேன், கை கால்லாம் ஒரே அசதியா இருக்கு பிரதர். ஓகே ஓகே சரிண்ணா. அப்படின்னாக்கா தேவனுக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது செய்திருந்தா கண்டிப்பா இது வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஏசப்பாக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு பாவ அறிக்கை செஞ்சிருங்க. சரிங்களா? ஒரு 2 நிமிஷம் பாவ அறிக்கை செய்யுங்க. பிறகு ஜெபிக்கலாம். சரிங்களா? சரி பிரதர். ஓகே. நீங்க அறிக்கை பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, ஜெபிக்கலாம் உங்களுக்காக. சொல்லிட்டேன் பிரதர். ஓகே, அறிக்கை பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே சிஸ்டர். இப்ப ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா, தோ சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சகோதரி உள்ளத்துல அப்பா தோ உங்க பிடிக்காத காரியம் இருக்குது என்று அறிந்து கொண்டு அந்த பாவ அறிக்கை செய்தாங்க. தயவாய் மன்னிங்க கர்த்தாவே. உங்களுடைய ஆணி பாணி திருக்கருத்தெல்லாம் தொட்டு சகோதரி மன்னிங்க கர்த்தாவே. அப்பா உமக்கு கீழ்ப்படியாத படிக்க இருக்கிற அந்த தவறுகளை மன்னித்து கத்த அது உணர்ந்து கொள்ளும்படி நீர் பேசினபடியால் உங்க நன்றி எசப்பா. அப்பா ஆண்டவரே, அந்த சரீரத்தில் காணப்படுகிற அந்த உடம்புல இருக்கிற வலிகளை முற்றிலுமாக நீக்கி கர்த்தாவே. உங்களுடைய ஆணி பாயின திருக்கருத்தெல்லாம் தொட்டு அப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய தயவு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய சமாதானம் அந்த சகோதரி உள்ளத்தில் இறங்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் கேட்டு அதன்படி பக்தி உண்டாகும்படி அப்பா தாங்கள் இருந்த சாய்த்தபடியால் அப்பா ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் தவறு இருக்கிறாங்க அறிந்து கொண்டாங்க கர்த்தாவே. அதை மன்னித்து கர்த்தாவே அப்பா தயவாய் அப்பா அந்த சகோதரியை விடுதலை பண்ண வேண்டும் என்று உங்களுடைய மலர் பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. அப்பா ஏசப்பா கிருபையினாலே அப்பா அதோ அந்த சகோதரி விடுதலை பண்ணதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா அவர் நார்மலாக எழுந்து தங்கள் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தும்படி அப்பா அந்த வழிகள் நீங்கி போகும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த சகோதரி ஆசீர்வதிக்கிறேன். அப்பா விடுதலை பண்ணதுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஆமென். ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. ஒரு ஜெப விண்ணப்பம் பிரதர். சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் பிரபு. பிரபு. நான் ஜெபிக்க சொல்ல பையன் பேர் வந்து திருநாவுக்கரசு. ஓகே. நான் இன்னைக்கு வேலையில முடிச்சுட்டு வரும்போது ஒரு பார்க்ல போய் சரி ஜெபம் பைபிள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்க போயிருந்தப்ப அந்த பையன் பார்த்தா அவன் ஏற்கனவே எனக்கு முன்னாடி பழக்கம் உள்ள பையன் தான், சின்ன பையன் தான். அவனுக்கு ஆண்டவரை பத்தி அவன் ஹிந்து தான். கையில கயிறு கட்டியிருந்தான். பாத்தீங்கன்னா அவனுக்கு கையில கீழே விழுந்து கையில அடிபட்டிருக்கு. அது நடந்து 20 நாள் ஆயிடுச்சு. அப்ப அவன்கிட்ட பேசிட்டு ரொம்ப ஆண்டவரை பத்தி சொன்னேன். இயேசு கிறிஸ்து தான்ப்பா மெய்யான தெய்வம் அப்படின்னு எல்லாமே சொன்னேன். சொன்னப்ப கையில வந்து கயிறு கட்டியிருந்தான். இருந்தாலும் நான் அவனுக்காக ஒரு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி ஏசப்பாவோட வார்த்தைகளை அவருக்கு சொன்னேன். சின்ன பையன் தான், ஒரு 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். சொன்னேன், எல்லாம் கேட்டுக்கிட்டான். இருந்தாலும் அவனுக்கு கை வலி குறைஞ்சிருக்கு. ஆனா ரொம்ப இல்ல, எனக்கு அந்த 10% தான் எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் ஜெப குறிப்புல எங்க சபையில நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா, உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த பையன் பேர் வந்து திருநாவுக்கரசு. ஓகே. இப்ப அந்த பையன் வந்து எப்படி பிரதர் இப்போ வசனம் சொல்லுதெல்லாம் கவனமா கேட்டு அதை ஏத்துக்கினானா? கவனமா கேட்டாப்புல எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அவர்கிட்ட. இயேசு கிறிஸ்து தான்ப்பா மெய்யான தெய்வம். அவர் தான் நம்முடைய பாவத்துக்காக மரிச்சிருக்காரு, வேற யாரும் நமக்காக மரிக்கல. அவர் திரும்ப வர போறாரு. அவர் தான் உன்னுடைய பாவங்களுக்காக மரிச்சிருக்காரு. அவருடைய தழும்புகளால் சுகமானோன்ற விசுவாசம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி விசுவாசம் உனக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு எல்லாமே சொன்னேன். கேட்டுக்கிட்டான். அவனுக்காக ஜெபம் பண்ணேன். இருந்தாலும் தொடர்ச்சியா எங்க சபையில நான் ஜெபம் பண்ண சொல்றேன்ப்பா, உனக்கா நான் ஜெபத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த பையன் அதை கேட்டு விசுவாசிருக்கான். தேவன் அவனுக்காக இறங்குறதுக்காகவும் அவனுடைய வியாதி பலவீனங்கள் இருந்து சுகமாகிறதுக்காக ஒரு ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா பிரதர். அவர் பேரு திருநாவுக்கரசு. ஓகே பிரதர் சிஸ்டர்ஸ், பிரதர் திருநாவுக்கரசு அவர் ஒரு புரஜாதி சகோதரனா இருக்கிறாரு. சீஷம் அறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா விசுவாசிக்கிறாரு. அந்த வியாதி நீங்கி போக வேண்டும், அந்த வழியெல்லாம் நீங்கி போகணும், பரிபூர்ண சுகம் அடைய வேண்டும்
அவர் பரிபூர்ணமா விடுதலை ஆகி அந்த ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று திருநாவுக்கரசு என்ற சகோதரனுக்காக யாராவது ஒருத்தர் ஜெபிக்கீங்களா? சகோதர சகோதரி யாராவது ஒருத்தர் ஜெபிக்கீங்களா அந்த சகோதரனுக்காக? சோத்திர ஆண்டவரே, அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த திருநாக்கரசு சகோதரன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரே, இப்பொழுது மகனுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிற சுவாமி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை மன்னித்து வியாதிகளை சுகமாக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. அப்பா, கிருபையாய் மனந்துருங்க சுவாமி. மகன் மீது கர்த்தர் தானே இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்ட சுவாமி. வியாதிகள் ஆண்டவரே, உடைய நாமத்தை சொன்னவனே வியாதிகளை நீ சுகமாக்குன்ற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுவாமி. இயேசுவின் நாமத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வியாதி மகன் சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தில கட்டளையிடுகிற சுவாமி. நாங்கள் ஒன்றத்துக்கு உதவாத இருந்தாலும் உடைய கிருபையை எங்களை ரட்சித்து போஷித்திருக்கிற சுவாமி. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த உடைய அன்பின் இரக்க தயவுனாலே மகனை கூட ஆசீர்வதிக்கிறோம். பலன் உண்டாகட்டும், ஆரோக்கிய சௌக்கியம் உண்டாகட்டும். சாட்சிகள் மகனுக்கு ஆண்டவரை சொல்லத்தக்க வண்ணமாக கிருபை பாராட்ட முடியாய் செபிக்கிற சுவாமி. அப்பா, கேட்ட வசனங்கள் ஒவ்வொரு தேவ ஜீவ வசனமா இருக்குது. இந்த ஜீவ வசனத்தை நாங்கள் ஒவ்வொருகளை பெற்றுக்கொண்டு தேவன் வருகை வருவரைக்கும் இந்த வசனத்தை மறுவாதபடி ரட்சிப்பை காத்து கொள்ள கூட தகப்பனே எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இந்த நேரத்துல திருநாக்கரசு சகோதரனுடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவன் தான் கிருபையாய் மனந்துருங்கி இப்பொழுது விடுதலை கொடுப்பீர் என தாழ்முடன் வேண்டுகிற சுவாமி. நீங்க அப்படி செய்து ஆசீர்வதற்காக சோதரம். என் நாமத்தில் எவை கேட்டுக்கொண்டு அவை தருவேன் என்று வாக்கு கொடுத்ததுக்காக சோதரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகனை பரிபூர்ணமாய் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாத தாழ்முடன் வேண்டுகிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமீன், ஆமீன். ஓகே பிரதர், தொடர்ந்து அவருக்கு சீஷம் அறிவிங்க. கண்டிப்பா சுகமாயி இயேசு முழுசா ஏத்துக்குன்னு அவர் விசுவாசம் நடப்பார். கண்டிப்பா விசுவாசிப்போம். ஆமென், ஆமென் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். ஓகே, வேற யாருக்கா ஜெபம் விண்ணப்பம் இருக்கா? இல்ல யாருக்கா சாட்சி சொல்ல விருப்பம் இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குங்க பிரதர். மூவிசன் பிரதரா? ஓகே, சொல்லுங்க பிரதர். பிரதர், எங்க தங்கச்சி, அவங்க பேர் வந்து அடைக்கல மேரி. ஓகே, அவங்க வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஆர்சியா தான் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க ஆர்சியா இருக்கிறாங்க. அவங்க கணவர் வந்து ரொம்ப அதிகமா குடிக்கிறதுனால 2 நாளைக்கு முன்னாடி தங்கச்சி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மன உளைச்சலா இருக்குது, கஷ்டமா இருக்குது. எங்க போனாலும் அதிக அளவு குடிச்சிட்டு கண்ட இடத்துலலாம் படுத்துட்டு இருக்காரு. அதனால எனக்கும் வெளியில போறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க பிரதர். நானும் ஏசப்பாவோட வசனங்களை சொல்லி இருக்கிறேன். அவங்க எப்போது இடையில டைம் கிடைக்கும் போது வந்து ஜாயின் பண்ணுவாங்க ப்ரேயரு. போட்டோஸ் அந்த அவங்களுடைய அந்த இதெல்லாம் எதுவும் அவங்க கும்பிடுறது இல்லை. இப்போ சிலைக்கிட்டலாம் போறது இல்லை. ஆனா அவங்க ஃபேமிலி, அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த ஃபேமிலிக்கு பயந்துக்கிட்டு கொஞ்சம் அந்த போட்டோ மட்டும் வீட்டுல அலோவ் பண்ணியிருக்காங்க. அது கூட எடுத்து தான் போட சொன்னேன். ஆனா நம்புறாங்க ஏசப்பாவை, வசனத்தை கீழ்படுகிறாங்க நினைக்கிறேன். அவருடைய அந்த குடிப்பழக்கம் வந்து அவங்க வந்து நானும் அவருக்கு பேசியிருந்தேன் வசனத்தின்படி. அவரு ஒரு வாரம் குடிக்காம இருந்தாரு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாருங்க பிரதர். ஓகே, இப்போ உங்க தங்கச்சியோடைய கணவன் தான் இதை செய்யறாருங்களா அந்த மாதிரி? ஆமாங்க பிரதர். ஓகே, ஓகே, சரி பிரதர். ஓகே, வசனம் சொல்றது போலவே இதுல வந்து இப்போ இவங்க நல்லா உறுதியா இருக்காங்க, தேவ பயத்தோடு நடக்கிறாங்க. ஆனா கணவன் குடிக்கிறாரு. ஓகே, அதுல ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 3 நம்ம அடிக்கடி நாம கர்த்தர் நினைப்பூட்டுகிற வசனம். அதாவது மனைவிகளே உங்க சொந்த புருஷன் கீழ்ப்படியும் ஆண்டவர் சொல்லிட்டு பிறகு ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். எப்படின்னாக்கா, போதனம் பண்ணாமலே போதிக்காமலே தங்கள் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள் சொல்லி வசனம் சொல்றது போலவே, அப்போ இந்த இப்போ சகோதரருடைய அந்த ஆவியின் கனிவோடு அவங்க நடக்கும்போது கண்டிப்பா ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் இல்லையா? வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா உள்ளான அலங்காரம் அல்ல, வெளிப்புறத்துல, அதாவது உள்ளான அலங்காரம் சொல்லிட்டு சொல்லாம, அதாவது அழியாத அலங்காரம்னு ஏசப்பா சொல்றாரு இல்லையா? அதாவது எது அது முக்கியமா சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியாகிய இருதல் மறைந்திருக்க குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. இதுவே தேவனுடைய பார்வை வெளியேறப்பட்டது ஏசப்பா சொல்றாரு. அப்படின்னா அப்போ கணவர் குடிக்கிறாரு, அவரு இன்னும் மனம் திரும்பவில்லை அப்படின்னா, இப்போ முக்கியமா அவங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. போதிக்கலாம்.
ஆனா இன்னொன்னு முக்கியமா செய்யறதுதான் ஆண்டவர் சொல்றாருங்க. அதாவது நம்ம நடக்கை எப்படி இருக்குது கண்ணன் முன்பாக, நம்ம நடக்கை அந்த வசனப்படி இருக்குதா? அப்படி இருந்தா கண்டிப்பா நாளைக்கு அவர் மனம் திரும்ப வர வாய்ப்பு உண்டு. அப்போ இன்னொன்னும் செய்யணும், நம்ம அவருக்காக ஜெபிக்கணும். கண்டிப்பா அந்த வசனப்படி நம்ம நடக்கும்போது கண்டிப்பா அவர் மனம் மாறுவாரு, நம்ம விசுவாசிப்போம். சோ அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவர் பேர் சொல்லுங்க பிரதர். அவங்க பேர் வந்து சார்லஸ். இந்த சார்லஸ். வசனங்கள் சொல்லி கொடுத்துருந்தேன் பிரதர் அவங்களுக்கு. அவங்க அது நடக்கிறேன்னு சொன்னாங்க, நான் கேட்கறேன்னு சொன்னாங்க. ஆனா அது நம்ம கேட்கும்போது அவங்க இன்னும் ஃப்ரீடம் எடுத்துக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இவங்க சரியா ஒருவேளை நடந்துக்காம இருக்கலாம், கோவத்தை காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். மறுபடியும் அட்வைஸ் பண்றேன் பிரதர். ஏன்னா நம்ம கோபத்தினால் அந்த அவங்க செய்யும் போது ஆப்போசிட்டா செய்யும் போது அவங்க ரட்சிப்புக்கு தடையா இருக்கும். ஓகே, அப்ப நம்ம தான் சாட்சி கொடுக்க போறோம் இல்லையா? என்ன நடந்தாலும் அந்த வசனப்படி நாம அந்த ஆவின் நடக்கும்போது இதை பார்க்கும்போது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவர் மனம் திரும்ப வாய்ப்பு உள்ளது. சோ அந்த விஷயத்துல நம்ம ஏதாவது குறைஞ்சா அதை மாத்திக்கிறது நல்லது. ரெண்டாவது அவருக்காக ஜெபிக்கணும். இந்த 2 விஷயமே செய்யணும் சகோதரி. அது ஒண்ணு ஜெபிக்கணும் கணவனுக்காக, இன்னொன்னு அந்த வசனப்படி படிச்ச வசனப்படி அவன் நடந்துக்கிறானா கண்டிப்பா 100% இயேசப்பா அவங்க மனசை மாத்துவார் கண்டிப்பா. அந்த குடியை விட்டு விலகி, ஏன்னா இதுக்கு நிறைய பேர் சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் சாட்சியை கேட்டிருக்கிறேன். குடிச்சிட்டே இருந்த ஒரு சில பேர், அதாவது ஒரு நாள் அந்த குடியை விட்டு விலகி வந்திருக்கிறாங்க. ஏன்னா அதுக்காக பாரப்பட்டு ஜெபிச்சிருக்காங்க. அதே போல அவங்க அன்போட நடக்கிறத பார்த்து அவங்க மாறி இருக்கிறத பார்த்திருக்கிறோம். சோ அதனால மனைவி கணவனோட நடக்கும்போது அந்த வசனப்படி நடந்தா மட்டுமே, அந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் படியே நம்ம நடந்தா கண்டிப்பா ஏசப்பா அவங்க யோசனை மாற்றுவாரு. 2வது ஜெபிக்கணும். இந்த 2மே செய்யணும் அவங்களுக்காக. 2மே சேர்ந்தா கர்த்தர் ஒரு நாள் தொடுவார் அவங்கள. சோ அவருக்காக ஜெபிக்கலாம். ஓகே, பேர் சொல்லுங்க ஒரு நிமிஷம். சார்லஸ் பிரதர், சார்லஸ். ஓகே, கண்டிப்பா ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே ஏசப்பா, தோ சகோதரன் சார்லஸ்க்காக ஜெபிக்கணும் கர்த்தாவே. அப்பா, தோ சகோதரி சாட்சி உள்ள மகளாக நடக்கிறது அப்பா, அங்க சாட்சி கொடுத்தாங்க. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள மாற்றிக்கொள்ளும்படி அந்த வசனத்தை வெளிப்படுத்தபடியால் நன்றி ஏசப்பா. அப்பா ஆண்டவரே, நீங்க பேசினபடியே அப்ப போதனையின்றி மனிதர்களின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள் சொல்லி வசனம் வெளிப்படுத்திங்க. அந்த வசனப்படி அப்பா ஆண்டவரே, அப்பா கற்புள்ள நடக்கும்போது அப்ப அன்போடு அப்ப கணவனை அன்போடு நடத்தும் போது அதை கண்டு ஒரு நாள் அப்பா அவர் மாறுவார் என்பதை சகோதரி விசுவாசிக்க வேண்டும். அதனால கர்த்தாவே, அந்த சகோதரி சாட்சியுள்ள மகளாக அப்ப நடக்கும்படி ஒரு சில விஷயம் தவறுகள் இருந்தால் அதை திருத்தி கொண்டு அப்பா மாற்றிக்கொள்ளும்படி உள்ளத்துல பேசினபடி அவங்க நன்றி ஏசப்பா. அதே போல பாரப்பட்டு அந்த கணவனுக்காக ஜெபிக்கிற அந்த பாரத்தை தாங்க கர்த்தாவே. அப்போ அதே போல சால்ஸ் பிரதற்காக ஜெபிக்கும் கர்த்தாவே. இதோ இடத்துல அப்பா கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள், குடி அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த சகோதரனை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உடைக்கிறேன். அப்பா அடிக்கடி குடித்து அப்பா இதோ தன் சரீரத்தை அலக்கடித்து கொண்டிருக்கிற அப்பா, நீங்க சொன்னீங்க நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று. அப்பா இந்த ஆலயத்தை கெடுக்கும்படி அப்பா அந்த குடியின் ஆவி உள்ள புகுந்து இருக்கிறது கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்பா அந்த குடியின் பழக்கத்திலிருந்து சகோதரர் விடுதலை ஆக வேண்டும் என்று சகோதரனுக்காக ஜெபிக்கணும் கர்த்தாவே. இயேசு நாமத்தினால் சர்பத்தின் ஆவி அலக்கடிக்கிற அந்த குடியின் ஆவியை கடிந்து கொடுக்கிறேன் இப்போது. அப்ப குடும்பத்தை அலக்கடிக்கிற அந்த சர்பத்தின் ஆவியை உடைக்கிறேன் இப்போது இயேசு நாமத்தினால். குடி பழக்கத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு அப்பா ஒரு மாற்றல் உள்ளத்துல வர வேண்டும். அப்போ ஒரு தேவ பயம் உள்ளத்துல வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த சகோதரனுக்கு உள்ளத்துல ஒரு தேவ பயம் வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த குடும்பத்தை ஜெபிக்கின் கர்த்தாவே. சகோதரியும் ஆசீர்வதிக்கின் அப்பா. இந்த குடும்பம் ஒருமனப்பட்டு அப்பா உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளை வாழும்படி அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த குடும்பத்துக்காக வேண்டிக் கொண்டு தயவு கிருபை அப்பா சகோதரி மேல் இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமென். Thank you brother. ஓகே பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது விண்ணப்பம் இருக்குதா? இல்ல சாட்சிகள் ஏதாவது என்ன சொல்லுங்க. நேத்து குப்பம்பட்டி பகுதியில நாங்க ஒரு 3 பிரதர்ஸ் போயிட்டு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சத்திய சுவிசேஷம் சொன்னோம். எல்லாமே ஆர்சி மக்கள் அது மாதிரி இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கோம். நானு சுரேஷ் பிரதர் அப்புறம் இன்னொரு பிரதர் 3 பேர் போயிருந்தோம்.
அந்த ஓகே. பகுதியில் நிறைய பேத்துக்கு சுவிசேஷம் அறிவிச்சு நிறைய பேர் வியாதி கட்டுகள்ல இருந்தாங்க. அவங்களுக்கு ம். ஜெபம் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு உடனடி சுகம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமீன். அந்த பகுதியில வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கோம். அங்க கேட்ட ஜனங்கள் எல்லாமே நிறைய பேர் ஆர்சி மக்கள். அவங்களுக்கு போய் ம். சொல்லும்போது அவங்க சத்திய சுவிசேஷத்தை ஆர்வமா கேட்டாங்க. ஆமீன். அந்த பகுதியில இருக்கிற அந்த ஜனங்களுக்கு வந்து ஒரு ஆண்டவருடைய அறிவு இன்னும் அதிகமா கிடைக்கணும். அவங்க கண்டிப்பா. தேவ வசனத்தை வந்து இன்னமும் ஆர்வமா கேட்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அந்த பகுதியில தேவனுடைய சுவிசேஷம் அங்கிட்ட ஜாஸ்தி இன்னும் பரவணும். அங்க ஒரு சபைக்காரர் தான் கூட்டிட்டு போனாரு. சபை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ம். அவர் மூலமா தான் அந்த ஏரியால எல்லாம் போனோம். ஓகே. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்கு. கண்டிப்பா. அவங்க அந்த பகுதி மக்களுக்காக ஒரு பிரேயர் பண்ணிக்கிறார். கண்டிப்பா. அது என்ன ஊர் சொன்னீங்க? அந்த ஊர் பேர் சொல்லுங்க பிரதர். துறையூர் பக்கத்துல குப்பம்பட்டி. கண்டிப்பா ஜெபிக்கலாம். ஓகே. நல்ல சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா வந்து அந்த மக்கள் எல்லாம் மனம் திரும்பி அந்த சிலை வழிபாடை விட்டு விலகி அவங்களாம் ரட்சிக்கப்பட்டா ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவருக்காக ஜெபிக்கலாம். ஓகே. சபையாக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாரு. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர் குப்பம்பட்டியில் உள்ள அந்த ஆர்சி குடும்பங்களுக்காக அவர்கள் ரட்சிப்பு அடைய வேண்டும். அந்த சிலை வழிபாடை விட்டு விலகி அவர் மனம் மாறி இயேசு கிறிஸ்து தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவர் யாரா ஜெபித்தா நலமா இருக்கும். யாரா ஜெபிக்கிறீங்களா? என் கண்மணி இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா பிதாவை நீ போற்றுகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் தகப்பனே. சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, இந்த நாளிலும் சகோதரன் கொடுக்கிற ஜெப குறிப்புக்காக சமூகத்தில் வருகிறார் ராஜா. இயேசு கிறிஸ்துவை நீரே மெய்யான தேவன் என்பதை விசுவாசித்து அப்பா ஏசப்பா உன் சமூகத்தில் வந்து நிற்கிற உன் பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு நீ பதில் கொடுப்பேன் என்று விசுவாசிக்கிற ராஜா. நாளிலும் இந்த குப்பம்பட்டிக்காக வருகிறார் ராஜா. அந்த பகுதி மக்களுக்கு தேவனுடைய சுவிசேஷ சத்திய வசனத்தை ஏசப்பா உன் நாமத்தின் பிள்ளைகளாய் அறிவித்த போது ஏசப்பா அந்த பகுதியில் அப்பா தேவனுடைய காரியத்தை வாக்கிய பண்ணும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவரும் நீதிபரருமாய் இருக்கிற தகப்பனே அப்பா ஏசப்பா. பாவிகளுக்கு அந்த பூமியில இறங்கி வந்த தேவனே அப்பா, இந்த பிள்ளைகள் பரிதபித்து போகாதபடி உமது ராஜ்யத்தின் பிள்ளைகளை மாறும்படி எங்களுக்குள்ள அப்போ சத்திய வசனத்தை போதித்த தகப்பனே. அதை பெற்றுக்கொண்ட நாங்களும் அப்பா இந்த பகுதியில் போய் சுவிசேஷம் அறிவிக்க சென்ற தகப்பனே. அந்த பகுதியில் சுற்றி இருக்கிற பொல்லாத அசுத்தாவின் கட்டுகள் பிடிகின்ற இந்த ஜனங்களுக்கு நற்செய்தி ஆகிய தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்த போது அவர்கள் அதை கேட்டு இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டார் தகப்பனே. இன்னும் அதிகமாய் ஒரு சத்தியத்தில் அவர்கள் பலனடைந்து இயேசுவின் நாமத்தில் பலன் கொண்டு இன்னும் இந்த பகுதியில் முற்றிலுமாய் ரட்சிப்பு நீ கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சத்தியபுரான ஆவியானவரே அப்பா, உமது ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லியிருக்கு தகப்பனே. இந்த சத்திய வசனம் அங்கே போதிக்கிற இடங்களில் தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாக அந்த பகுதிகளோடு தேவனுடைய ராஜ்யம் என் பிள்ளைகளை எழுப்பப்படும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியாக அந்த பகுதி முழுதும் காரியத்தை வாக்கிய பண்ண போற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. தேவன் நல்லவரும் மீட்பருமாய் இருக்கிற தகப்பனே அப்பா. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அப்பா ரட்சிப்படைய செய்து உமது ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க போற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஏசப்பா அப்படி செய்து நாமத்தை மேம்படுத்துகிறோம். நீர் பலப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன். ஆமீன். தேங்க்யூ பிரதர். ஓகே. பிரதர் சிஸ்டர்ஸ் வேற ஏதாவது விண்ணப்பம் இருக்குதா? சோத்ர பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். பேரு? மேரிங்க பிரதர். மேரி சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், எனக்கு முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஆவியானவர் எழுப்பி ஜெபம் பண்ணுவாங்க பிரதர். இப்ப கொஞ்ச நாளா சென்டர்ல உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் விட்டுட்டேன் பிரதர். அந்த ஜெபத்தை எனக்கு பிடிக்கவே முடியல பிரதர். எனக்கு ரொம்ப ஓகே. வருத்தமாகுது. நான் 7 மணி 8 மணிக்கு ஜெபிக்கிறது எனக்கு பேஜாராக்குது. அதிகாலையில ஓகே. ஆண்டவரை தேடி ஜெபிக்கணும்னு வசனக்குது. நான் அந்த வசனத்தை நான் கொஞ்ச நாள் 4-5 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். கொஞ்சம் உடம்பு சரியில்லை விட்டதுக்கு அப்படியே எனக்கு அந்த ஜெபத்தை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஆனாலும் ஜெபிக்கிறேன், முயற்சி பண்ணி ஜெபிக்கிறேன். ஒரு 2 நாள் 3 நாள் மறுபடியும் பலவீனம் ஆயிடுது பிரதர். நீங்க ஊர் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க கர்நாடகா சிக்மங்களூர் பிரதர். சிக்மங்களூர். ஓகே. ஓகே. கர்நாடகா. நீங்க உங்களுக்கு யாரு சிஸ்டர் அறிவிச்சாங்க உங்களுக்கு? எங்களுக்கா இன்பண்ட் பிரதர். எங்க தம்பி, எங்க சகோதரன். சகோதரங்களா? ஓகே. ஓகே சிஸ்டர். எங்க தம்பி தான் அவங்க. ஓகே. நீங்க வந்து இப்போ தொடர்ந்து வசனம் கேக்குறீங்களா? டெய்லி கேக்குறீங்களா? கேக்குறோம் பிரதர். நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு எங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க? சபைக்கு இல்லைங்க பிரதர். இதே மாதிரி தான் கலந்துக்கிறோம். ஓகே. ஆனா பிசிக்கலா சபைக்கு எங்க போலீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட்ல பெந்தகோஸ்து சபைக்கு போயிருந்த பிரதர். ஃபர்ஸ்ட் இல்ல ஆர்சி இல்ல இருந்தோம். sister, இப்ப சொல்றேன். இப்ப எங்க போறீங்க? இப்ப எங்க இல்ல, இது மாதிரி தான் அங்க கார்த்திக் பிரதர் இருப்பாரு. ஓகே. ஓகே. அவர் மெசேஜ் பண்ணுவாரு. அதுல பிரேயர் கலந்துக்குவோம் பிரதர். வீட்டு பிரேயர் எங்கன்னா இருந்துச்சுன்னா போவேன். வீட்டுல பிரேயர் இருந்துச்சுன்னா போவேன். சபை பிரேயர் ஓகே. இருந்தா போக மாட்டேன்.
ஓகே. பெங்களூருக்கு வந்தா நீங்க போறீங்களா? அப்போ வீட்டுக்கு சபைக்கு? வீட்டு சபைக்கு அங்கெல்லாம் போறோங்க பிரதர். ஓகே, ஓகே. சரி சிஸ்டர். இங்க நம்ம ஓகே. ஊர்ல இல்லைங்களா? இல்ல. நாங்க சரி இப்ப சிஸ்டர். ஆர்சி புரியுது. இருக்காரு. ஆர்சில இருந்து இப்ப நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன். ஓகே. அதனால பிரதர் எனக்கு ஜெபிக்கணும் பிரதர். ஜெபாவி எனக்கு வேணும். ஆவியார் எனக்கு தர முடியாத தயவு செய்து எனக்காக பிரார்த்தனை பண்ணி பிரதர். எனக்கு இது கண்டிப்பா. போதும். ஆண்டவரோட நான் பேசணும். அதுதான் என்னுடைய ஓகே. ஆசை. ஜெபிக்கணும்னு வாஞ்சை இருக்குது. நல்ல விஷயம் தான். பரவால்ல. அதே சமயத்துல நாம இந்த பிசிக்கல் கேதரிங்க தவறக்கூடாது. நீங்க சொன்னீங்க சிக்கமங்களூர்ல போக முடியல. சரி. ஒருவேளை கர்த்தர் வந்து வாய்ப்பு கொடுத்தா ஒருவேளை நீங்க பெங்களூர்ல வந்து கலந்துக்கிற மாரி அதுக்கான ஒரு கலந்துக்கிறோம் பிரதர். கலந்துக்கிறோம். ஓகே. நான் வந்து கண்டிப்பா கலந்துக்கிறீங்களா? கலந்துக்கிறோம். இங்க இருந்தா இது ஓகே. போன்ல இருந்து இந்த மாதிரி கலந்துக்கிறோம். இப்ப நீங்க ஓகே. எப்படி பண்றீங்க? போன்ல கெதர் ஆயிட்டு 2 ஹவர்ஸ் நாங்க கலந்துக்கிறோம். கார்த்திக் பிரதர் ஓகே. இப்ப இதுல தான் நாங்க கலந்துக்கிறது. ஓகே சிஸ்டர். ஓகே. கார்த்திக் பிரதரு, ஈசாக் பிரதரு அவங்க தொடர்ந்து இதுல நீங்க ஜாயின் ஆகுங்க. நல்ல விஷயம் தான். ம். ஓகே. சரி. ஆனா ஜெபிக்கிற அந்த ஆர்வத்த குடுக்குறதே கர்த்தர் தான் இல்லையா? ஆனா ஜெபிக்கும்போது ஆமா. முக்கியமா நம்ம எந்த விஷயம் ஜெபிக்கணும்ன்றது முக்கியம். அதாவது ம். ஆவியினால் ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? ம். மாம்சத்த ஜெபிக்காம நம்ம ஆவியில ம். ஜெபம் பண்ண வேண்டும். ஆனா ஜெபிக்கிறதுக்கு நம்ம குறிப்பா வந்து இந்த பர்ட்டிகுலர் இந்த நேரத்துல ஜெபித்தா மட்டும் தான் கர்த்தர் கேட்பாரு. கேட்க மாட்டாரு. அந்த அந்த ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஜெபிக்கிறது 24 ஹவர்ஸ்ல எப்ப ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரு. ஏன்னா ம். அதிகாலை ம். ஜெபம்ன்றது நல்ல விஷயம் தான். அது அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா நம்ம நம்முடைய அன்றாட வேலைகளை தொடங்கறதுக்கு முன்பாக எழுந்து நம்ம சாப்பிடுறது, இல்ல கிளம்பி வேலைக்கு போறது, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்பாக முதல்ல ம். நம்ம கர்த்தருக்கு அந்த வசனத்த கேட்டு செவி சாய்த்து ஜெபிக்கும்போது, ம். முதல்ல ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அது நல்ல விஷயம் தான். அதே சமயத்துல ம். நீங்க காலையில மாட்டமா ஜெபிக்கிறது தான் ஜெபம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே சமயம் நம்ம எப்பனா ஜெபிக்கலாம். நீங்க இரவுல ஜெபிக்கலாம். இல்ல நேரம் ம். கிடைக்கும்போது, அ ம். அதாவது எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? எந்த சமயம், ம். எந்த மணி நேரத்துல இருந்தாலும் சரி. அதாவது இரவோ, இல்ல மாலையோ, காலையோ, நடு இரவு எப்போ இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் ஜெபத்த கேட்பார். ஆனா ம். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, ஜெபம் பண்ணலாம் எந்த சமயத்திலும். ஆனா ஜெபம் பண்ணும்போது ஆவியில ஜெபம் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா சரிங்க. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லலையா? ஆ. அப்ப நம்ம என்ன ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம ம். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே நமக்குள்ள இருந்து கற்றுக் குடுக்குறாராம். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார்ன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்றாராம். அதனால ம். நம்ம ஜெபிக்கிற காரியம் அது முக்கியம். அதே போல மாம்சத்துல ஒருபோதும் ஜெபிக்க கூடாது. அதனால ம். ஜெபிக்கிறது எந்த நேரமும் ஓகே தான். அதனால நம்ம வருத்தப்பட அவசியம் இல்ல. அதனால நான் காலையில சரிங்க. ஜெபம் பண்ணிட்டு சரிங்க. இருந்தேன். இப்ப பண்ண ம். முடியலையே அப்படின்னு. நீங்க வந்து காலையில பண்ண முடியலன்னா, ம். பரவால்ல. நீங்க வந்து உங்களுக்கு இரவுல நேரம் கிடைக்கும். அப்ப நீங்க ஜெபம் பண்ணலாம். இல்ல மாலையில ம். நேரம் கிடைக்கும்போது ஜெபிக்கலாம். சோ ஏன்னா ம். வந்து எல்லாருக்குமே வந்து சில நேரங்கள் வந்து சில பேர் வந்து வேலைக்கு போறதுனால அவங்களுக்கு சில பேர் வந்து காலையில எழுந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு ம். ஈவினிங்ல டைம் கிடைக்கும் ஜெபிக்குவாங்க. சில ம். பேருக்கு வந்து மாலையில வேலைக்கு போவாங்க, இல்ல காலையில ஜெபிக்குவாங்க. அதனால ம். ஜெபம் வந்து எப்ப வேணா பண்ணலாம். ஆனா நம்ம ஜெபிக்கிற அந்த விஷயம் தான் முக்கியம் இல்லையா? ஆவியில ஜெபம் பண்ணணும்ன்றது தான் முக்கியம். சோ எந்த ம். காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ம். வெளிப்படுத்துவாரு. அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அது ரொம்ப ம். அவசியம். சோ ஜெபம் பண்றது சரிங்க. முக்கியம். அத விட முக்கியமானது தேவனுடைய ம். வசனம் இல்லையா? அந்த வசனத்த ம். கேட்கிறோம். அதன்படி நம்ம நடக்கணும். இது வந்து 2மே ஈக்குவலா நம்ம செய்யும்போது, கர்த்தருக்குள்ள நம்ம வளர முடியும் இல்லீங்களா? சரிங்க பிரதர். ஓகே. அதுக்காக ஜெபம் பண்ணலாம். சரி, ஓகே. சரி. சரிங்க. பிரதர், சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா? இந்த சகோதரிக்காக? உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். உங்க பேரு? மேரிங்க பிரதர். மேரி. ஓகே. மேரி சிஸ்டருக்காக சகோதரிகள் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா சகோதரிக்காக? பலவீனம் ரொம்ப இருக்குதுங்க பிரதர். ஜெபிக்கவே முடியல. ஓகே. அந்த பலவீனத்த எடுத்து போடுவார் கர்த்தரு. ஆனா ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. ஏதாவது ஒரு காரியத்துல நான் வந்து இன்னும் வசனம் கேட்கிறேன். ஆனா அதுல நான் நடக்காம ஏதாவது விஷயத்துல இருக்குதுன்னா அப்படின்னா, ஆண்டவர் வெளிப்படுத்துனாருன்னா, அத ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா ஆண்டவர் விடுதலை பண்ணுவாரு. கண்டிப்பா பிரதர். நீங்க இப்ப எவ்வளவு இது கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க. என் மனசுல எல்லாம் குத்தப்பட்டு இருந்துச்சு. நேத்து விஜய் பிரதர் கூட அட்டெண்ட் பண்ணேன். அவர் தெளிவா தெரியப்படுத்தினாரு. எனக்கு ஆமென். மனசுக்குள்ள அப்படியே துக்கம் வந்துச்சு. ஆண்டவருக்கும் நம்மளுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் நடக்கணும்னு நெறைய கத்துக்கணும் பிரதர். இந்த கண்டிப்பா நல்ல கூடிகையில விஷயம் தான். நானு ரொம்ப நெறைய கத்துனுக்கிறேன் பிரதர். நெறைய நான் ஆண்டவர்ட்ட ஒப்பு குடுத்து ஜெபிக்கிறேன் பிரதர். நான் சின்ன ஒரு தப்பு செஞ்சா கூட ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு. இது தப்பு மகளேன்னு. நல்ல அப்படியே விஷயம். மன்னிப்பு ஆமா. கேட்டு நான் ஜெபம் பண்றேன் பிரதர். அது கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு சிஸ்டர். கிருபை செஞ்சுக்கிறாரு. அதுக்காக ஆண்டவர் ரொம்ப துதிக்கிறேன். உங்களுக்கும் நன்றி சொல்றேன் பிரதர். உங்க கர்த்தர் கர்த்தருக்கு உங்கள எல்லாரையும் மகிமை. ஆசீர்வதிக்கட்டும். உங்கள சுவிசேஷம் நீங்க அறிவிக்கும்போது அத நாங்க கேட்டு,
அந்த சபைக்கு குத்தப்பட்டவர்களாக இருந்த போல நான் குத்தப்பட்டவர்களாக நான் வந்து மனம் திரும்பி இருக்கிறேன் பிரதர். எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வசனம் எல்லாம் தினமும் கேட்கறது ரொம்ப ஆசையா இருக்குது பிரதர். கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். நான் நல்ல விஷயத்த வசனம் கேட்டு மனம் திரும்பல் உண்டாதுன்னா நல்ல விஷயம் தான். ஏன்னா வசனம் சொல்லுது மனம் திரும்பலுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்போ ஆமா உங்களுக்கு பிரதர். வந்திருக்கிறதான் மனம் திரும்பலுக்கு துக்கம் வரும்போது அது நல்ல விஷயம்தான். தேவனுக்கேற்ற துக்கம், அதாவது நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு துக்கம் வருதுன்னா அது நல்லதுதான் இல்லையா? ஆமாங்க அப்ப அது பிரதர். மனம் ஆமா. திரும்பலை உண்டாக்கும் சொல்லி வசனம் சொல்லுது. ம். பின்பு அப்ப மனம் நான் திரும்பலை இன்னும் உண்டாக்கும் அப்படின்றது ஆமா. வசனப்படி ஆமாங்க நல்லதுதான். பிரதர். அப்போ ஏன்னா 3000 பேர் அவங்க வந்து குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன ம். செய்ய வேண்டும் அவர்கள் சொன்னார் இல்லையா? வசனம் ஆமாங்க கேட்டு பிரதர். உணர்ந்தனாலதான் சொன்னாங்க. அப்போ வசனம் ஆமாங்க பிரதர். கேட்டு பிறகு உணர்வு அடையும்னா அது சந்தோஷமான விஷயம்தான். கண்டிப்பா ம். ஜெபிக்கலாம். கண்டிப்பா நல்ல விஷயம்தான். கர்த்தருக்கு சரிங்க மகிமை பிரதர். உண்டாவதாக. ஓகே. ம். சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே, சகோதரி மேரிக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்போ சரிப்பா. சகோதரி அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் கேட்டு அப்ப அது படி நடக்க வேண்டும் என்று உள்ளத்துல உணர்வு உண்டாகி அப்போ உமக்கு நடுங்குற அந்த தேவ பயத்தோடு நடக்கும்படி உள்ளத்துல நீ பேசினபடியா நமக்கு நன்றி ஏசப்பா. அப்போ சகோதரியே அப்பா இதோ ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து கர்த்தாவே கனி கொடுக்கும்படி அப்போ ஒரு தேவ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து நிதானித்து கர்த்தாவே. அதே போல அப்பா அதன்படி நடந்து மற்றவர்களுக்கும் சொல்லும்படி அப்பா உள்ளத்துல பேசும்படியா நமக்கு நன்றி ஏசப்பா. ம். இதோ அந்த ஆமென். பலவீனம் என்று சொல்லுகிற அந்த சகோதரி உள்ளத்துல காணப்படுகிற அந்த பலவீனத்தை எல்லாவற்றையும் நீக்கி போடும் கர்த்தாவே. அப்பா தொடர்ந்து வசனத்தையும் வாசித்து அதன்படி நடந்து ஜெபிக்கவும் அந்த பலன் தந்து ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஏசப்பா உடைய கிருபை உடைய சமாதானம் அந்த குடும்பத்தின் மேல் தங்கட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து ஆமாங்க. அப்பா விசுவாசம் நடக்க கர்த்தாவே. உடைய தயவும் உடைய கிருபை தந்தபடியா நன்றி. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமீன். ஆமென். ஆமென். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ சோ மச். சிஸ்டர். ம். ஓகே பிரதர் சிஸ்டர். சோ வேற யாருக்கா ஜெபம் விண்ணப்பம் இருந்தா சொல்லுங்க. ஜெபம் விண்ணப்பம் இல்லைன்னா நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ்.